World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இன்றைய நிகழ்ச்சியினுடைய கதாநாயகர் எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய குருநாதர் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யானுடைய வளர்ச்சிக்கு முதலாவதாக வித்திட்டவர் உயர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்கள் ஒரு பேருரை ஆற்ற இருக்கிறாருங்க. அற்புதமான ஒரு நிகழ்வு. இது வரைக்கும் ஐயா அவர்கள் எப்பயுமே எனக்கு எந்த வாடிக்கையாளருமே வேண்டாம், வகுப்புகளில் ரொம்ப பிஸியாக இருந்தார். ஸோ இப்போ ஐயா வாடிக்கையாளரை சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தில் வந்துட்டார். இப்போ ஐயா அவர்கள் தினசரி வாடிக்கையாளரை பார்க்க போகிறாரு. ஸோ இனிமேல் எங்களுடைய வாடிக்கையாளர்களெல்லாம் ஒரு பொற்காலம்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேர்கிட்ட போனால் ஜாதக பலன் கிடைக்கும், சில பேருக்கு போனால் தாந்திரிக ரீதியாக சொல்லுவாங்க, சில பேருக்கு போனால் மாந்திரிக ரீதியாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் எங்கள் குருநாதர் எல்லாத்தையும் கரைச்சி குடித்தவர். ஸோ ஜோதிடத்துறையில் ஒரு 40 ஆண்டு காலம் எல்லா விஷயங்களையும் பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து இன்றைக்கி எங்களையெல்லாம் ஒரு உயர்த்தி அழகு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நபர். ஸோ இன்றைக்கி ஐயா அவர்கள் உங்களுக்கு ஒரு மணி நேரம் பேச இருக்கிறார். ஐயா அவர்களுடைய செல்ஃபோன் நம்பர் இன்றைக்கி பதிவு செய்யப்படும். இது வரைக்கும் நாங்கள் வெளியில் கொடுத்தது கிடையாது. காரணம் ஐயா எங்கேயுமே நான் அப்பாயின்மெண்ட்லாம் எடுக்கலப்பா, நான் என்னை விட்டுடுங்க அப்படின்ற அளவு தான் இருந்தார். ஸோ இப்போ ஐயா அப்பாயின்மெண்ட் எடுக்கிறார். ஸோ வாய்ப்புள்ளவர்கள் அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்வு பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த இனிய தருணத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி. அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம், ஆனை முகத்தோன் பாதம், ஆதி முதல் 15 திருப்பாதம் போற்றி செய்து இங்கு வந்துள்ள நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை கூறி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். நிகழ்ச்சி என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொதுவாக நிகழ்ச்சிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களுடைய வளர்ச்சிக்கு படுற இருக்கிறது தான் நிகழ்ச்சி. அதுவும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அதில் பர்டிகுலராக ஜோதிட நிகழ்ச்சி அப்படிங்கிற போது என்னோட அன்பு சிஷ்யன் உயர் திரு மணிகண்டராஜ் அவர்கள் ஏறக்குறைய இப்போ 4 வருஷம் முடிஞ்சுது இப்போ ஜோதிட பணியில் ஈடுபட்டு இப்போ நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்குது. இப்போ 29வது கருத்தரங்கு நிகழ்ச்சி ஜோதிட தர்மசாஸ்திராவின் சார்பில் இப்போ ஒரு நிகழ்ச்சி அற்புதமான ஒரு கருத்தரங்கமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது தொடர்ச்சியாக கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டம்தான். ஏன்னா நம்மளாம் ஏறக்குறைய நம்ம நீண்ட காலம் ஓட்டிட்டோம், ஒரு 25 வருஷம் நிகழ்ச்சி ஓட்டினோம். இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறோம், முன்னும் ஓயில. ஆனால் என்னுடைய ஓட்டத்தை என் அன்பு சிஷ்யன் மணிகண்டராஜ் அவர்கள் தொடங்கியிருக்கிறது ரொம்ப பெருமைப்படுகிறேன். ஏன்னா துவங்கி வச்சாச்சு 4 வருஷத்துக்கு மேலாச்சு. ஸோ அது என்னென்னா, ஜோதிடம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு கடல் பொக்கிஷம் அப்படிங்கிற விஷயம். எல்லாத்துக்கும் அந்த ஜோதிடமானது ஞானமானது கிடைக்காது, கிடைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இங்கே புக்கு எல்லாம் நான் நினச்சிட்ருக்காங்க, பாடம் நினச்சிட்ருக்காங்க. புக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு குருகூலம் வரக்கூடிய ஒரு விஷயந்தான், பாடம் தான் ஒரு ஜோதிடம்ங்கிற ஒரு விஷயம். குருவை மதிக்கும் முதல்ல மணிகண்டராஜ் சொல்லும்போது குருவை மதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ யார் குருவை மதிக்கிறார்களோ அறியோம் நன்றாள்க குருவாழ்க குருவே துணைன்னு சொல்லி ஆரம்பிக்கணும். அப்போ குருவை நினைக்கிறவங்களுக்கு தானே ஜோதிடங்கள் எல்லாமே தானே சித்திக்கும். குருவுக்கு தான் எல்லாம் முக்கியம். இப்போ முதல் எடுத்து மந்திர சுலோகங்கள் சொல்கிறாங்க. குரு பிரம்மா, பிரம்மா தான் குரு. முதல்ல எல்லாம் மந்திரங்கள் வரும்போது குருதா பிரம்மா, அப்புறம் குருதா விஷ்ணு, குருதா சிவன். அப்போ ஆதி மூலம் யார் இருக்காங்கன்னா பிரம்மன் அப்படிங்கிற விஷயந்தான். அவனுடைய துணைவியாக சரஸ்வதி இருக்கக்கூடிய அமைப்பு தான் குரு. அப்போ அதனால தான் சரஸ்வதி கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இப்போ இந்த ஜோதிடம் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா கலைகளுக்கும் நாயகி சரஸ்வதி தான். அப்படிப்பட்ட அற்புத அன்னை தான் நம்மளுக்கு மணிகண்டராஜுடைய நாவல் உட்கார்ந்து கொண்டு இப்போ ஜோதிடத்தை நான் எதிர்பார்க்கறதை விட மிகப்பெரிய வேகத்தில் போகும்போது ரொம்ப பெருமைப்படுகிற முதலாள் நான் தான். ஏன்னா ஒரு விதை போடுற அந்த விதை நல்லா முளைச்சி அதோட பெருமை யாருக்கு தெரியுங்களா? அந்த விதை வச்சவங்களுக்கு தான் பெருமை. அதே மாதிரி வளர்ச்சி, பொறாமைப்படாமல் இருக்கிறது. எனக்கு கொஞ்சம் கோபம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரியாக போயிடும். கோபம் வரும் திடீர்னு, அதெல்லாம் போகணும் கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் சரியாக போயிடும். ஏன்னா அந்த காலகட்டங்கள் வரணுமில்ல, பக்குவம் வரணும் அல்லவா? வயசு வேகம் பக்குவம் எல்லாம் சரியாக போயிடும். அப்போது ஜோதிடம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம். குருவை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க.
அப்போ குருவை மதித்தால் தான் வித்தை வருங்கிற விஷயம் போது இப்போ ஜோதிடத்துலேயும் குரு இருக்கார். ஜோதிடத்தில் யார் குரு அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். காலச்சக்கரப்படி 9ஆம் இடத்துக்குடியன் குரு பகவான். இப்போ நம்ம ஜோதிடத்தில் யார் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு 9 கூடையும் தான் குரு பகவான். யாருக்கு எந்த லக்கணத்துக்குடையனோ அவன் தான் குரு பகவான். அந்த குருவோட காயத்ரியை நீங்கள் வழிபடணும். முதல் விஷயம் வந்து ஜோதிடத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா குருவோட அருள் வேணும். அப்போ உங்களுக்கு மேஷ லக்கணம்னா 9 கூடையன் குருவாயிறார். அந்த குருவோட காயத்ரி மந்திரத்தை நம்ம தினசரி காலையில் குறைஞ்சது ஒரு 21 முறை நம்ம சொல்லி வரணும். இந்த குரு காயத்ரி மந்திரம் சொல்லி போட்டு நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய 27 மந்திரங்களையும் சொல்லி இந்த 9 கிரகங்களுடைய பெயர்களையும் சொல்லணும். ஓம் ஆதித்தாய சோமாய மங்களாய் புதனாய குரு சுக்கர சனி பேச்சராகவே கேதுவே நமக. இந்த மந்திரத்தையும் நம்ம முறைஞ்சது ஒரு 21 முறை சொல்லிட்டு வரணும். அப்போது இது நம்மளுக்கு அன்றைய தினம் நம்ம வரக்கூடிய ஒரு வருமானத்துக்கும் வாழ்வாதாரத்துக்கும் வெற்றி கொடுக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் முகம் கழுவுறீங்க, என்ன பண்ணுறீங்க, கையில் இருக்கக்கூடிய 9 கிரகங்கள் இதில் இருக்கக்கூடிய இது மைனஸ் ப்ளஸ் 2 தேய்ச்சி தான் முகத்து கழுவுறோம். முகத்தில் படும்போது தான் அந்த 9 கிரகங்களோட சக்தி பெற்று தான் அன்றைய நாள் புத்துணர்ச்சியாக இருக்குது. முகத்தை நல்லா படித்து தேய்ச்சி கழுவுனாவே போதும், முகமானது 9 கிரகங்கள் வந்துடும். அப்போது கைரேகைங்கிறது அதே மாதிரி தான். அப்போ கை எப்படி வேலை செய்யுது, தனியாக ஒத்த கை வேலை செய்யாது. இப்போ வலது பக்கம் இருக்கிறதும் இடது பக்கம் சொல்லும்போது அந்த ப்ளஸ் மைனஸ் சேரும்போது அந்த வணங்கும் போது தான் எல்லா விஷயம் நடக்குது. ஸோ வணங்குதல் அப்படிங்கிறது, குருவை வணங்குதல் அப்படிங்கிறது 2 கை எடுத்து வணங்குறது தான் வணங்குறோம். அப்போ நம்ம அந்த மந்திரம் சொல்லும்போது என்ன பண்ணிக்கணும், இந்த குருவோட மந்திரத்தை நம்ம என்ன பண்ணணும், அப்படியே சொல்லிகிட்டே வணங்கணும். அது எண்ணிக்கை எப்படிங்கிறது நம்ம மூடமாக வச்சுக்கலாம், மனசுக்குள்ளே வச்சுக்கலாம். அப்போது குருவை வணங்குங்கள் முதல் ஒரு விஷயம். அப்போ குரு தான் எல்லாத்துக்கும் வெளிக்காட்டக்கூடிய வெற்றி காட்டக்கூடியவர் அப்படிங்கிறது திடமாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் 2வது ஜோதிடத்தில் என்னென்னா ஒருத்தர் தொழில் ஜெயிக்கணும்னு என்ன பண்ணணும்னா சப்ஜெக்ட் நிறைய வேணும். ஏறக்குறைய நான் இவரோட உழைப்பை பார்த்துருக்கேன். நைட் 2 மணி 3 மணிக்கு கூட உழைக்கக்கூடிய விஷயத்த பார்த்துருக்கேன். அதே மாதிரி என்னுடைய இன்னொரு சிஷ்யன் இருக்கார் ஜோதி அவினாசி, தூங்கவே மாட்டாப்புல. நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் படிச்சுட்டு உட்காந்துருப்பாப்புல. அப்போ என்னென்னா நீங்கள் படிக்கணும், நிறைய படிக்கணும். இன்றைக்கி போய் படிச்சுட்டு 1 மணி நேரம் கேட்டோம்னா எல்லாம் கேட்குற மாதிரி இருக்கும், உள்ளே போனால் வீட்டுக்குள்ளே போனால் மறந்து போயிடும். அந்த கேட்க வரைக்கும் தான் சப்ஜெக்ட்டுங்கிறது கேட்குற மாதிரி இருக்கும். திருப்பி படிக்கணும். சூரியனுக்கு எத்தனை பேர் இருக்குன்னாவது தெரியணுமா, சூரியனுக்கு 108 பேர் இருக்குது. அப்போ ஒவ்வொரு கிரகங்களுடைய பேரையும் நம்மளுக்கு தெரியணும். சூரியனுக்கு பேர் 108 பேர் இருக்குது, வரிசையாக இருக்கும். பக்கரை பரியேழுவர்தி பகலவன் பருதி ஒன்று திக்கலா புண்டரிகன் தினகரன் அருக்கன் செக்கராயத்த ஞாயிறு இப்படி போகும், 108 பேர்கள் போகும். அப்போ இது போல் பெயர்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தர் பற்றி ஒரு விஷயம் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா அவனுடைய வரலாறு தெரியணும். இப்போ சூரியன் யாருன்னா சூரியனோட வரலாறு தெரியணும், சந்திரன் யாருன்னா சந்திரனோட வரலாறு தெரியணும், குரு யாருன்னா குருவோட வரலாறு தெரியணும். அப்போ வரலாறு தெரியணும். சனினா சனியோட வரலாறு தெரியணும். அப்போ பரிகாரம் சொல்வதற்கு அப்படிங்கிற போது இவங்களுடைய வரலாறு தெரியாமல் பரல்கள் சொல்ல முடியாது. அதே மாதிரி 27 நட்சத்திரங்களோட அமைப்புன்னு நம்மளுக்கு தெரியணும். அசுவினின்னா அசுவினிங்கிற ரெட்டையர்கள், அவர்கள் மருத்துவத்துக்கு உகந்தவர்கள். அப்போ அந்த அசுவினியில் இருக்க ஒரு நட்சத்திரக்காரை யாருக்கு மருந்து கொடுத்தாலும் வேலை செய்யும். அப்போ பேசிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுருதி நல்லா தெரிஞ்சிடும், பாடங்கள் நல்லா படிக்கணும். ஜாதகத்தை மேனுவலாக போட்டு பழகணும். இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா மேனுவலாக எல்லாத்தையும் போட்டு பழகணும். ஒரு ஜாதகம் மேனுவல் ஒர்க். இப்போ என்னோட சிஷ்யர் பண்ணியிருக்காங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட நம்மளுக்கு மேனுவலாக போடும்போது தான் எப்படி மேனுவல்னால் ஒரு ஜாதகம் உடனே திசை புத்தி போட்டு ராசி கட்டமெல்லாம் போட்டு கணிச்சு தான் பலன் எடுத்து சொல்லி பழகணும். நோட்டில் நம்ம ஒவ்வொருத்தனோட ஜாதகம் ரெக்கார்டு பதிவாகணும். உடனே மொபைலில் போட்டு டப்பன்னு எடுத்து பலன் சொல்கிற விஷயத்தை விட நீங்கள் ஒரு நோட் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. அது உங்களோட நோட்டில் பதிவாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தா அத்தனை ஜாதகங்கள் பதிவுகள் இருக்கும். நீங்கள் எத்தனை நீங்கள் சொன்னீங்க, என்ன பலன் சொன்னீங்கன்னு குறித்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம பெரியணும். அப்போ ஒரு ஜாதகன் ஒரு ஜோதிடன் பிரபலமாகணும்னா முதல் ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கணும். அப்போ ஃபவுண்டேஷன் அப்போ கணிச்சா தான் தெரியும் கிரகங்கள் எங்கே இருக்குது, வக்கரமாச்சா நேசமாச்சா. ஒருத்தர் பலன் எடுக்கும்போது அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். ஒரு கட்டத்தை போடும்போது திசா புத்தி நடக்குது, அப்படியே மனசுக்குள்ள ஓடும். நம்ம ஒரு 5 நிமிஷம் பண்ணும்போது நீங்கள் மடான்னு சொல்கிறதுக்கும் இந்த திசை புத்தி அடித்து கணிச்சு இப்போ என்ன திசை புத்திகள் நடக்குன்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்னென்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுடைய பிரபஞ்சங்கள் 9 கிரகங்களும் நம்மளுக்கு விடை
விடை சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்களுக்கு என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கான், எதுக்காக வந்திருக்கான், என்ன பதில் சொல்லணுங்கிற விஷயம் அப்போ தான் உங்களுக்கு வரும். படான்னு எடுத்த கண்ணை கட்டி காத்து விட்டுற மாதிரி எத்தனை வருஷம் பார்த்தாலும் அந்த 9 திசை தான், அந்த 12 பொட்டி தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஏறக்குறைய எத்தனை வராகிமரர் காலத்தில் கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். அப்போ நமக்கு என்னென்னா இன்ட்யூஷன் பவர் வேணும். அப்போ இன்ட்யூஷன் பவர் என்னன்னா இங்கே பாடங்களை நிறைய படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும், பாடல்கள் படிக்கணும். அப்போ வந்து ஜாதகலங்கார நூல் இருக்கிற நூல்லையே வந்து இருக்கிறது ஜாதகலங்கார நூல் அற்புதமான நூல். பாடல் வடிவிலையும் இருக்குது, உரை வடிவிலும் இருக்குது. ஏறக்குறைய 1910, 15 இது மாதிரி காலகட்டத்தில் வந்த ஜாதகலங்காரம் அழகாக இருக்கும். ஜாதகலங்காரம் பாடங்களை படிக்கிறதுக்கு தயக்கம் இருக்கக்கூடாது. திருப்பி 2 தடவை 3 தடவை படிச்சிங்கன்னு புரியிருக்க ஆரம்பிச்சிடும். புரியல எனக்கு இது பூரா பாட்டாக இருக்குது அப்படிங்கிறல எப்போ நீங்கள் வந்து சரக்கு இருக்குதோ அப்போ தான் சொல்ல முடியும். உதாரணம் நல்லா படிப்பான்னா பொன்புதன் 2 கோபம் பொருந்தி கேந்திர மேரிட் பெற்றிடும் வித்தலாபம். பொன்புதன், பொண்ணுன்னு யாரு? குரு. புதன் 2 குடைவன் சரி கேந்திர மேறினால் வித்தை. கேந்திரம்னா 1 நாள் ஏற்றுனால வித்தை கூரே. இன்பமா இவர்கள் 6, 8, 12 போய் என்றால் வித்தை இல்லை கூரே. இப்போ இது வந்து பாடல். அப்போ நம்ம பாடல் படித்து வச்சுருந்தா தான் நம்மளுக்கு வந்து எந்த விஷயத்துலையுமே நம்மளுக்கு வந்து கூட துணை இருக்கிறது பாடல்கள் தான். ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் எடுக்கிறோம். எது நல்ல நாள்? இப்போ நீங்கள் திடீர்னு வந்து கேட்டாங்க நல்ல நாள் எப்படி குறிப்பீங்க? அப்போ நல்ல நாள் குறிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு பாடல் ஒன்று கற்பு நாள்னு சொல்லி. கற்பு நாளுங்கிறது வந்து பிறந்த திதி, நட்சத்திரம், கிழமை, இது வந்து எதுக்கு ஆகும் எதுக்கு ஆகாதுன்னு சொல்லி போட்டு அந்த காலத்தில் வந்து நூல் உண்டு, பழைய நூல் உண்டு கால விதானத்தில். அதாவது கற்பு நாள் 3 எண்ணெய். 3 எண்ணெய், 3னா திதி, கிழமை, நட்சத்திரம், எண்ணெய் தேய்ச்சக்கூடாது. கற்பு நாள் 3 எண்ணெய். கடிமணம், கல்யாணம் பண்ணக்கூடாது. கற்பு நாள் 3 எண்ணெய். கடிமணம், சிரார்த்தம் அப்படிங்கிறது திதி கொடுக்கக்கூடிய வேலை. கடிமணம் சிரார்த்தம் போக்கும். புற்புறு பிணிக்கு மருந்து, வியாதிக்கு மருந்து சொல்லக்கூடாது. மயிர்வினை மறுவலாக, முடியை வெட்டக்கூடாது. அப்போ இந்த 3 நாள்லையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதை நம்ம நல்லாவே பாலன் பண்ணணும். கற்பு நாள் 3 எண்ணெய், கடிமணம் சிரார்த்தம் போக்கு, புற்புறு பிணிக்கு மருந்து, மயிர்வினை மறுவலாக, வெட்டக்கூடாது. விற்றல், விருந்துண்ணல், விற்கலாம். விருந்துண்ணல், அறங்கள் செய்தல், அறங்கள்னா தான தர்மம் செய்கிறது, அறங்கள் செய்தல். மகிடம், மகிடம்னா புதுசோர் பதவி ஏற்கிறது. மகிடம், ஆடை, புத்தாடை புனைதெல்லாம் புகழும் ஆதே. அப்போது எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, இந்த நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்து ஒருத்தருக்கு ஒரு சுபகாரியம் நினைக்கும் போது இந்த 3ஐயும் தொட்டு தான் நம்ம எடுத்து வச்சு ஒரு நல்ல நாள் குறித்து சொல்லணும். அப்போ தான் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜோதிடனுக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இந்த விஷயம் ஒன்று. அதே மாதிரி வந்து கெட்ட நட்சத்திரங்கள் சொல்லி ஆதிரை, பரணி, கார்த்திகை, ஆயில்யம், முப்புறங்கேட்டு, தீதிரை, விசாகஞ்சோதி, சித்திரை, மகமீராரும், மாதனம் கொண்டார் தேரார். இப்போ இந்த நட்சத்திரங்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 12 நட்சத்திரத்தில் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் சொல்லி வச்சுருக்காங்க. அதே போல் கிழமைகள் பிறந்த நட்சத்திரம் செங்கதிரோன் வார நாள் பரணியாக. அப்போ செங்கதிரோன் வார நாள்னா சூரியன் பிறந்த, அதாவது ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரத்தில் எந்த காரியமும் இருக்கக்கூடாது. இதுபோல் இந்த 7 கிரகங்கள் செங்குதிரோன் பரணியாக, செழுமதிக்கு சித்திரை, சேய்க்கு உத்திராடம், பொங்கு புதனவிட்டம், பொன்பாரம் கேட்டை, காரிக்கு ரேவதி. இப்படி வந்து ஒவ்வொரு கிழமை. சாரிக்குன்னா சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் வந்தால் எந்த சுபகாரியம் செய்யக்கூடாது. அப்போ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு சுருதிகள் இருந்தால் தான் நம்ம ஜோதிடத்தில் பரிணமிக்கும். ஒரு பலன் எடுக்கும்போது ஒரு சொல்லும்போது நம்மளுக்கு திடீர்னு நல்ல நாள் குறின்னு நீங்கள் எப்படி குறிப்பீங்க? உடனே ஜாதகத்தை பார்த்து கல்யாணத்துக்கு பார்க்குறதுங்கிறதில்ல, பேசிக் தெரியணும். அப்புறம் சப்ஜெக்டால் நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக நேத்திரஞ்சீவி ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுக்குறோம், நேத்திரஞ்சீவன் இருக்கணும். நேத்திரன் இல்லாத சைபர் வட்டம் கட்டுற நாள் ஆரம்பித்தா எல்லாமே வீணாக போயிடும். நம்ம நினச்சிக்கிறோம் அமாவாசை இன்றைக்கி ஆரம்பிச்சு, யார் அமாவாசை ஆரம்பிச்சு எத்தனை தொழில் நல்லா இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்பித்தா மீறின இருக்கும், அவன் பணம் பலம் இருக்க வரைக்கும் ஓடிட்டுருக்கோம். அப்போ அதோட முடிஞ்சு போயிட முடியாது. எந்த ஒரு வீடு புண்ணியாச்சரம் பண்ணுறது, வீடு கட்டுறது, நிலவு வைக்கிறது, ஒரு வண்டியை வாங்குறது நேற்று இல்லை, எங்களுக்கு அமாவாசை தான் ஜெட்டாது. அமாவாசைங்கிறதெல்லாம் இது ஒரு வேறொரு விஷயம். அது வந்து ஆவியலுக்குரிய நாள், இறந்து போன மூதாதைகளை வணங்கக்கூடிய நாள். அதெல்லாம் நம்ம பார்த்துனோம்னா நல்ல நாளுங்க அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம எதுவும் பண்ணுவோம். நேத்திரம் ஜீவன் பொறுக்கி எடுத்து நம்மளுக்கு இந்த 3 நட்சத்திரங்கள் கிழமை திதி நட்சத்திரம் இருக்கிற மாதிரினாலும் ஒரு வண்டியை வாங்கினாலும் கூட அவனுக்கு வந்து நீண்ட நாள் இருக்கும். ஒரு வீடே வாங்கினாலும் நல்லாயிருக்கும், மாடு வண்டி வாங்கினாலும் நல்லாயிருக்கும். இது ஒரு விஷயம். இதே போல் என்னென்னா வீட்டில் வந்து அந்த காலத்தில் வந்து எல்லார் வீட்லேயுமே மாடு இருக்கும். இந்த மாடு என்னென்னா கோமதா, உலகத்தில் இருக்கிற எல்லா தேவதைகளும் அது இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த காலத்தில் கிராமத்தில் வந்து எல்லார் வீட்லேயும் மாடு இருந்தது, மாடு வளர்த்திட்டு இருந்தாங்க. அந்த மாடு இருக்க வரைக்கும் அந்த வீட்டில் வந்து லட்சுமி கடாச்சம். மாடு வந்து போட்டு சாணி போட்டிருக்கோம், மூத்திரம் போகும், இதெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு 6 மணிக்கு முன்னால் சுத்தம் பண்ணிடணும். சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோன்னா அந்த வீட்டில் லட்சுமி கடாச்சம் இருக்கும்.
உதாரணம் வந்து யாரை விளம்பரப்படுத்துக்கிறதுக்காக ஒருத்தர் நான் சொல்லி நடக்குதுங்கிறதுக்காக சொல்ல, என்னோட அன்பு சிஷியன் ஒருத்தர் இருக்கார் கள்ளக்குறிச்சியில். அவர் வந்து இருந்த நிலை வந்து மாடுகள்னால இல்லை, நான் ஒன்று வாங்க சொன்னேன், ஒன்று வாங்கி கட்டு அப்படின்னு சொன்னேன். அந்த மாடு வாங்கின பிறகு வந்துன்னா அவரோட வளர்ச்சியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அப்போது முன்னேற்றம்ங்கிறது நம்மளுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது இந்த மாடுங்கிறது. இப்போ நம்மளுக்கு அது கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டோன்னா, இந்த மாட்டோட கோமையும் கண்டிப்பாக கிடைக்கும், ஏதோ ஒரு மாட்டோடைய கோமையும் கிடைக்கும். இதை கொண்டு வந்து வச்சு இப்போல்லாம் வந்து கிடைக்கிது, கடையிலையும் கூட ரெடியாக வந்து கிடைக்கிது. நம்ம இருந்தாலும் கூட நம்ம மாட்டில் நாட்டு மாட்டில் எடுக்கணும். அந்த அரைப்படி ஒரு படி பால் கிடைக்கலங்க, அந்த மாட்டிலேருந்து கோமையத்தை கொண்டு வந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் வச்சுட்டு தினசரி காலையில் எழுந்துச்சுன்னா பல்லுக்குள்ள விளக்குறதுக்கு எதுவும் விளக்காதுக்கு முன்னே கொஞ்சம் கையில் எடுத்து அந்த கோமயத்தை கையில் வச்சுட்டு ஓம் மகாலட்சுமி நமோ, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமோ, ஓம் ஸ்ரீ 6 தடவை முகத்தை சொல்லிவிட்டு 2 கையிலையும் தேய்ச்சிட்டு முகத்தை கழுவிடணும். முகத்தை வந்து நல்லா சொட்டை விடாமல் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சா காஞ்சிரும். காஞ்ச பிறகு அவர் பல்லு விளக்கி குளிச்சிருங்க. இது ரொட்டீன் பண்ணி பாருங்கள். பணம் அப்படிங்கிற விஷயம் முக ராசின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் போய் பார்த்தா நம்மளை இடையே அவனை பார்த்துட்டு போனால் நல்லது நடக்குது அப்படிங்கிற விஷயம். ஏன்னா அந்த கோமயத்தில் அத்தனை ஒரு சக்தி, அப்பற்ற தெய்வத்தோட ஆற்றல் இருக்கிறது. புதுசாக பிடிச்சி வச்சு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது யாருக்கு? வளர்த்துறவங்களுக்கு மட்டும்தான் பாசிபிள். வளர்த்துறவங்களுக்கு மட்டும்தான், வீட்டில் வளர்த்துறவங்களுக்கு மட்டும்தான் பாசிபிள். இன்னும் கொசு வருது அப்படிம்பாங்க, எல்லாம் வரத்தான் செய்யும். அந்த காலத்தில் வராமே இருந்தாங்க. ஒரு விவசாயம் அந்த காலத்தில் வந்து ஜெயஜன் இருந்தது காரணம் பூரா மாடு வச்சிருக்க வரைக்கும் அந்த விவசாயமானது ஜெயஜன் ஓடிட்டு இருந்தது. எப்போ வந்து இந்த டிராக்டரை நம்பினாங்களோ அதோடு சரி விவசாயமானது எத்தனை பேருக்கு காணாமல் போயிடுச்சு தெரியுங்களா? இப்போ தோட்டத்தில் ஒரு வீட்டில் ஊரில் இருக்கிறவங்க வச்சுருக்காங்க, அவ்வளோ நல்லா இருக்காங்க தெரியுங்களா? அதனால் வந்து நம்ம என்னென்னா, இந்த காலத்தில் என்ன சொல்லிதோ மூதாதையர்கள் என்ன கட்டினாங்களோ அதெல்லாமே செஞ்சாங்க. உருமாலை கட்டினாங்க. எதுக்கு உருமாலை கட்டினாங்க அப்படிங்கிற விஷயம் முதல் கொண்டு நம்ம அவங்க முட்டாள் அல்ல. இந்த காதுக்கு ரெண்டும் நைட்டில் நடக்கிற போது வந்து இந்த இடத்துல குளிர் காத்துப்பட்டதுன்னா பக்கவாதம் வந்துடுமாமா. அதற்காக வந்து உருமாலை கட்டினாங்க. இப்போ நம்மளுக்கு நாகரீகங்கிற பேரில் நாமளே ஏமாற்றிட்டு இருக்கிற விஷயம் தான் எல்லாமே. குளிக்கிறது, வர்றது, போகிறது, வெளியே போயிட்டு வந்தால் எங்கே போனாலும் காலை கழிட்டு வர்றது, கண்டெல்லாம் மிதிச்சுட்டு. அப்போ அந்த காலத்துலேயும் கூட மக்கள் தொகை குறைவாக இருக்கும், 1க்கு 2க்கு போகிறவங்க கூட ஒதுக்குப்புறமாக இருக்கும். இப்போல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலை சுற்றுறோம் பூராமே துப்பி ரோடு, அதில் தான் எச்சிலோட தான் மிதிச்சுட்டு வரோம். அப்போ என்னென்னா அங்கே சாநித்தியம் எங்கே இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது தெய்வத்தை நம்ம மதிக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ தெய்வங்கிறது எங்கே இருந்தாலும் கூட அந்த தெய்வத்தை மதிக்கணும். கோயிலுக்கு போகும்போது அதுக்கு தகுந்த இப்படி கையெடுத்துக்கொள்ளுங்க. இந்த உதட்டம், இந்த இப்படின்னு உதட்ட மூஞ்சி அடிக்கிறது, கண் அடிக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. நின்று கைவிட்டு இறங்கி கும்பிடுறது என்ன குறைஞ்சி போச்சு. ரோட்டில் போக வண்டியில் போகிற அப்படி என்ன அவசரம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் இதெல்லாம் வழிபாடு பண்ணணும். ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்களை பயன்படுத்துங்க. இதே மேலே ஜாதகத்தில் வந்து பார்க்கும்போது இந்த சர்ப்பத்திரேகானம்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. சர்ப்பத்திரேகம்னு ஒன்று இருக்குது. சர்ப்பத்திரேகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகராசியில் கடைசி 3 பாதங்கள், அதாவது 10 டிகிரி. அதே மாதிரி வந்து விருச்சிக ராசியில் முதல் 10 டிகிரி, மீன ராசியில் வந்து கடைசி 10 டிகிரி. அதாவது ரேவதி 2, ரேவதி 3, ரேவதி 4. இதில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் கூட பாதிக்கக்கூடிய சூழ்நிலை தான் பண்ணுவோம். திசாபுத்தி நடக்கிற போது தோஷங்கள் கொடுக்க தெரியும். எப்படி தோஷம் கொடுக்குன்னே தெரியாத பாதிக்க வச்சிரும். அந்த பாம்பு பிடியில் மாட்ட மாதிரி கஷ்டத்துக்கு கொடுத்துரும். உடனே ஜெயிக்கவே முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் அந்த பாம்பு கொத்தி போடும். அந்த என்ன பரமபத விளையாட்டு ஆடுற மாதிரி வந்து மேலே வருவான், டப்புன்னு தூக்கி விட்டுரும். இதற்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ப்ப வழிபாடு ரொம்ப அற்புதமான சர்ப்ப வழிபாடு. நம்ம புத்துக்கண் வழிபாடு, புத்துக்கண் இருந்தால் ஊற்றுறது, விநாயகர் கோயில் இருந்தேன்னு சொன்னால் வந்து அந்த நாகங்களுக்கு ஊற்றுறது. பொதுவாக வழிபாடு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாகங்களுக்கு அந்த ஜோடி நாகங்களுக்கு எப்படி ஊற்றணும்னா, நம்ம பால் ஊற்றி நம்ம கை வந்து அந்த பாம்போட இதில் வந்து பூராமே தொட்டு தடவணும். தடவும் போது தான் அதோட ஃபீலிங் நம்ம உடம்புல இறங்கும். இப்போ நீங்கள் ருத்ராட்ச ஜபமே என்ன பண்ணுறீங்க பண்ணும்போது நம்ம விரலில் படணும், இப்படி உருட்டிட்டு போகிறதெல்லாம். அப்போ என்னென்னா அந்த ஒவ்வொரு மேடு பள்ளங்களுக்கு தகுந்த மாதிரி மூளையில் வந்து பதிவு ஏற்படும். அப்போ வந்து அந்த கிரகத்தையும் வந்து அந்த நாகனை வந்து நம்ம தொட்டு கழுவு அபிஷேகம் பண்ணும்போது தெய்வ சந்நித்தியம் இருக்கும். இப்போ தான் கோயிலில் பூஜை பண்ணுறவங்கள அது மாதிரி பண்ணுறவங்களுக்குலாம் அவங்க வைப்ரேஷன் கையில் நிறைய, அதனால தான் அவங்கள வந்து பூஜை பண்ணுற கூட்டிருக்கோம். அவங்ககிட்ட விபூதி வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்காக சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து வழிபாடுங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அப்போ என்னென்னா இந்த சர்ப்பத்திரை கணத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முதலிடத்துமே ஜாதகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிக்கலாம். அதே போல் ஜனனம் எப்படி இருக்குதுங்கிற விஷயம் பூராமே நம்மளுக்கு என்னென்னா எழுதப்பட்டிருக்குது. இப்போல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் வந்திருக்கூடிய முன்பு நிறைய எழுதப்பட்டிருக்கும். காலச்சக்கரத்தை முதல் கொண்டு நிறைய எழுதப்பட்டிருக்கும். ஒரு ஜாதகனுக்கு வந்து லாபம் இருக்குமா நட்டம் இருக்குமா அப்படிங்கிற விஷயம் அஷ்டவர்க்கத்தை வச்சும் கூட கணக்கு இருந்தது. அஷ்டவர்க்கத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துலேயும் பரல்கள் போட்டு வச்சுருப்பாங்க.
அதாவது மேசன் டு மீன வரைக்கும் 337 பரல்கள் போட்டு வச்சுருப்பாங்க. இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்த 2, 9, 11ங்கிறது பணம் வரக்கூடிய பரல். அதில் இருக்கிற பரல் கூட்டிக்கணும். இப்போ நீங்கள் யார் பணம் சம்மந்தத்தில் நம்ம சம்பாதிப்போம் அப்படிங்கிற முன்னேற்றத்துக்கு வருமானா 2, 9, 11 3ஓட பரலையும் கூட்டிக்கணும். அதே போல் இன்னொரு பக்கம் 6, 8, 12 இந்த 2 பரலையும் கூட்டிக்கணும். இந்த 2, 9 வருமானங்கிறது இன்கம், இந்த 6, 8, 12ங்கிறது செலவு. அப்போ வரவு அதிகமாக இருக்குதா செலவு அதிகமாக இருக்குமாங்கிற விஷயத்தை வந்து நம்ம இதை வச்சு சிம்பிளாக கண்டுபிடிச்சிக்கலாம். பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். 6, 8, 12 அதிகமாச்சுன்னு வச்சுக்கங்களேன், அப்போ செலவுக்காரன் அதிகமான செலவான்னு கையில் மிச்சம். அப்போ நம்ம இவன் வந்து ஒரு சொந்தமாக தொழில் பண்ணுறக்கோ ஏதோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், யாராவது கூட வந்து வீட்டில் இருக்கிறவங்கள யாராவதோட பேரில் வந்து தொழில் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். பணம் இவங்க கையில் வந்து வச்சா தங்காது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதே போல் இவனுக்கு எந்த திசையில் வீடு கட்டலாம் அப்படிங்கிறது பற்றி பார்க்கும்போது அந்த பரல்களை வச்சு எடுத்துக்கலாம். மேசம் வந்து அப்படிங்கிறது கிழக்குன்னு தெரியும், ரிஷபங்கிறது தெற்கு தெரியும், மிதுனங்கிறது மேற்குன்னு தெரியும், கடகங்கிறது வடக்கு தெரியும். இப்போ இதே ரொட்டீனில் தான் இந்த 12 ராசிகள் வரும். அப்போ என்ன பண்ணணும், 12 வந்து நம்ம என்ன பண்ணணும், கூட்டணும். தனித்தனியாக கூட்டணும். அப்போ வந்து கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு. அதுக்கடுத்து சூரியன் என்ன பண்ணு கிழக்குன்னு வந்துடும். கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு. அப்புறம் தனுசு வருவது கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு. இதை நம்ம கூட்டி பார்க்கணும். கூட்டி வரக்கூடிய பரல் எது அதிகமான பரலோ அந்த தலைவாசல் தான் நம்மளுக்கு ஒத்துக்கும். அந்த டேபிளே நீங்கள் ஆஃபீஸ் போட்டு உட்காரும்போது அந்த திசை நோக்கி உட்காருங்க, நல்லாயிருக்கும். இதெல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜோதிடத்தை நாம் பயன்படுத்தி பார்த்தா தான் நம்மளுக்கு அது ஒரு விஷயம் கிடைக்கும். சும்மா ஊருக்கு கதை சொல்கிறதில்ல. இது இப்போ என் வீட்டில் நான் முறைப்படி எல்லாம் என்னென்ன இருக்கோ அதுபடி தான் செஞ்சு வச்சுருப்பேன். இப்போ நம்ம என்ன பட்சியோ பஞ்சபிச்சிப்படி தான் திசையை உட்காரணும், பஞ்சபிச்சிப்படி தான் திசையில் உட்காரணும். அப்போ ஜோதிடங்கிறது என்னென்னா, நாம் சரியாக இருந்தால் தான் நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் நல்லபடி நடக்கும். நம்மளுக்கு கூட்டம் வரதில்லை, கஸ்டமர் வரதில்லை, வாடிக்கை வளரதில்லை, பணம் சம்பாதிக்க முடியல அப்படின்னா. பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணும், சரக்கு வேணும். சரக்குன்னா அந்த சரக்கு இல்லை, பாடம் சுருதி வேணும். அப்போ சுருதி நிறைய இருக்கணும். நீங்கள் எப்படி வந்த ஒரு விஷயம்னா அவனை தெளிவு பண்ணி அனுப்புனா தான் பேரும் புகழும் வாங்க முடியும். உண்மையான விஷயமா தானது. அப்போது நம்ம தெளிவாக இருக்கணும். அடிக்கணும் பாடு. உனக்கு இந்த திசை வேலை செய்யாதுங்கிற காரணம் சொல்லணும். எப்படி இருக்குது, என்ன நிலையில் இருக்குது, அதுக்கு நிறைய அதாவது நெகட்டிவாக சொல்கிற கூட பழங்க. இப்போ பாசிட்டிவ் வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த உபஜயம்னு சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 கிரகம் இருந்துன்னா இவனை நடக்க முடியாதவன் கூட பிடிச்சி தூக்கிவிட்டு கொஞ்சம் நடக்க கூட்டிகிட்டு போகும். 3, 6, 11 இருந்து 3, 6, 10, 11 அவன் ஓஞ்சு போயிட்டான், இவன் நடக்க மாட்டான்னு சொல்லி போட்டு கையை பிடிச்சி வாப்பான்னு கூட்டிகிட்டு போகும். அதில் வந்து திசை நடந்தனா அப்போ அதை பயன்படுத்திக்கணும். அந்த சமயத்தில் சரி நம்ம ஜெயிக்க முடிய முக்கன்ட்டு இருக்குது அப்படி நம்ம என்னடா பண்ணுறது அப்படிங்கிற அப்போ இந்த 3, 6, 9, 11 பிடிச்சிக்கணும். 3, 6, 10, 11 பிடிச்சிட்டோம்னா அது திசை வரப்போது நம்ம என்ன பண்ணணும், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி. நம்ம மணிகண்டாஜி மாதிரி ஒரு பெரிய ஜோசியர்களை கூட வச்சுக்கலாம். அவங்க கூட போய் ஜோசியரை பணியாற்றலாம். கூட வச்சுட்டு கேட்டு நம்ம ஜோசியம் கற்றுட்டு நம்ம மற்றவங்களுக்கு ஜோசியம் சொல்ல கொடுக்கலாம். அப்போ சின்ன தூக்குதல் நம்மளுக்கு ஒருத்தனுக்கு அப்லிஃப்ட் பண்ணிக்கிறதுக்கு யாராவது வேணும். இப்போ ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தளவு குரு வேணும். அப்போ எல்லா ஜோதிடத்துக்கும் குரு வேணும். எதை எழுதணும், ஒரு கவிதை எழுதணுன்னாலும் கூட நேர் தேமான்னு சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு குரு வேணும். அப்போ தான் வந்து பாட்டு எழுத முடியும். இது ஒரு விஷயம். சரிங்களா? அதுக்கு அடுத்த விஷயம் வந்து ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய கலைகளில் இந்த ஜோதிடத்துக்கு மேற்பட்ட ஒரு சாஸ்திரம் ஒன்று இருக்குது. ஜோதிடத்துக்கு மேற்பட்ட ஒரு சாஸ்திரம் இருக்குது. என்ன சாஸ்திரம்? பஞ்சபட்சி. விட முடியுமா? அதுதான் வந்து வாழ்க்கையை மாற்றக்கூடியது பஞ்சபட்சி தான். அப்போது பஞ்சபட்சியில் என்னென்னா மொத்தம் நம்ம சொல்லக்கூடியது வந்து வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில் இந்த பட்சி தான் நம்ம வந்து நடைமுறையில் சொல்லி வச்சுருக்காங்க. இந்த ஒவ்வொன்றுக்கும் தீர்க்கமான ஒரு உண்டு. இப்போ வல்லூர் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வல்லூர் வந்து அற்புதமான ஆற்றல். அதாவது லவ் பண்ணும். அந்த லவ் பண்ணுற போது என்ன பண்ணுமாமா, அந்த வல்லூர் பறக்கிற போது அந்த பெண் பறவை மேலே போகுமாமா, இந்த ஆண் பறவை என்ன பண்ணுமா பின்னாலே துரத்திட்டு போகுமாமா. துரத்துற போது அந்த பெண் பறவை என்ன பண்ணுமா, அந்த ஒரு தன்னுடைய ரெக்கையை ஒன்றை பிச்சு கீழே போடுமாமா. அப்படியே காற்று அது எத்தனையோ மேலே போகும், பறந்து வந்துட்டுருக்கோம். இப்போ அந்த ஆண் பறவை வந்து இதைய ரெக்கை எடுத்துகிட்டு போய் எங்கே கண்டுபிடிச்ச மறுபடியும் அந்த பறவை தேடி ஓடணும். அது ஓடிட்டே இருக்குது, அதுக்குள்ள எங்கே போச்சுன்னு தெரியாது. ஓடி போய் கண்டுபிடிச்சி அதுக்குள்ள கேத்தில் காரில் எங்கே கொண்டு போய் கொடுத்துனா தான் 2 பேரும் இணைவு ஏற்படும். இணைவு ஏற்படுற பிறகு அந்த ஆண் பறவை கொண்டுடும் பெண் பறவை. இது வந்து வல்லூருடைய ஒரு அமைப்பு. இப்போ ஏசிட்டிஸ் அதே மாதிரி தான் பழக்கம், நடைமுறையிலே அதே மாதிரி இருக்கும். வல்லூருங்கிறது இப்படி தான் தீர்க்கமான பார்வை அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கும். அப்போ இந்த வல்லூருக்கு எங்கிறது ஆனா அவன்னா இந்த 2 எழுத்தில் யார் இருக்காங்களோ அந்த வந்து வல்லூரோட பட்சியில் தான் பயன்படுவாங்க. ஒரு எழுத்தை மெய்யெழுத்தை, அதாவது உயிர்மெய் எழுத்தை
பிரிக்கும்போது அதாவது ஆனாவண்ணா கா அப்படின்னு எடுத்துக்கங்களேன், இக்கு ப்ளஸ் ஆ, அந்த ஆங்கிறது உள்ள மறைஞ்சிருக்கு, காவண்ணாவுக்குள்ள இக்கு ப்ளஸ் மா மறைஞ்சிருக்குது. அப்போது யாருக்கு வந்து உயிரெழுத்து வந்து அப்படின்னு இருக்குது வல்லூரோட ஒரு அமைப்பு. அவங்க நேர கிழக்கு மாத்த உட்காந்து எழுதணும். டேபிள் கேபிளெல்லாம் போட்டு விட்டு வந்தோன்னா யாராக இருக்கணும் பேரை மட்டும் வச்சு பாருங்கள். முதல்ல வந்து உள்ள பஞ்சபட்சி மிகப்பெரிய கடலுக்குள்ளே போய் தத்தளிச்சுட்டு வரக்குள்ள நான் ஏறக்குறைய 1980 படிச்சுட்டு இருக்கிறேன். முதல் வந்து கல்யாணமான அந்த பஞ்சபட்சி புக்கு தான் வாங்கிட்டு வந்து, சரஸ்வதி மகள் புக்கு வாங்கிட்டு வந்து, எதுக்குன்னு வாங்கிட்டு வந்தேனே தெரியல. அதுதான் போன கண்ணுக்கு அதான் மாட்டுச்சு. அப்போ என்னென்னா படிச்சுட்டு இருந்தால் படிச்சுட்டே இருக்கலாம், புரியாது, சரக்கு புரியாது. நம்ம அது என்னென்னா வைத்தியத்துக்கு பயன்படும், மந்திரத்துக்கு பயன்படும், ஜோதிடத்துக்கு பயன்படும், ஆறிடத்துக்கு பயன்படும், எல்லாத்தையும் எதை வேணாலும் யூஸ் பண்ண தெரியணும். ஆறிடம்ங்கிறது அப்போ பொருள் வச்சுறது, காணாமல் போகிறது, இது மாதிரிலாம் திருட்டு கண்டுபிடிக்கிறக்கும் பஞ்சபட்சி சாஸ்திரம் உண்டு. ஆனால் நம்மளுக்கு என்னென்னா நாம் ஜெயிக்கிறக்க வாழ்வாதாரத்தில் ஜெயிக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போ அதை பயன்படுத்தும் போது தான் அந்த வேலை நடக்கும். அப்போ இந்த என்ன பண்ணது, இந்த பட்சிகள் 5 வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுதுன்னா உண்டு, நடந்து, அரசாண்டு, தூங்கி, சாகும். உண்டுங்கிறத சாப்பிட்ட டைம், ரெண்டாவது நடக்குங்கிறது ஐயா நடக்கிற மாதிரி நடக்கிற டைம். உண்டு நடந்து, அரசாண்டுன்னு ரூல் உட்காந்துக்கிறது, ஒரு ஆஃபீஸில் உட்காந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, நிர்வாகம் பண்ணுறதுல அரசு. உண்டு நடந்து அரசாண்டு, தூங்கி, சாகும். தூங்கினா படுத்துக்கிறது, சாகுனா சாகிறதல்ல, டீப் ஸ்லீப்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த பட்சியானது இதுதான் அதோட நிலை நடந்துட்டு இருக்குது. 5மே கண்டினியூ நடக்குது. நீங்கள் சொல்லி நடக்கிறப்ப இந்த பஞ்சபட்சி எங்கே இருக்குது, வேர் இஸ் இட்? நம்ம உடம்பில் இருக்கிறது தான் பஞ்சபட்சி வேலை. பஞ்சபூதங்கள் தான், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் தான் பஞ்சபட்சி. வெளியே வந்து பஞ்சபட்சியே கிடையாது. நாம் என்ன பண்ணுறோம், நம்ம உடம்புக்குள்ளே தான் அந்த பஞ்சபட்சிகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது இது எப்படி பலன்படுது அப்படிங்கிற நடைமுறைக்கு நம்ம எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கும்போது ஒரு அழகாக நம்ம வழக்கம் ஏற்கனவே இது நான் சொன்ன விஷயந்தான், இருந்தாலும் இப்போ கொஞ்சம் வித்தியாசம் நான் சொல்லி கொடுத்துட்றேன். அதை ஒரு வட்டம் வந்து நம்ம ஒரு டம்ளரில் வச்சோ பெருசாக வச்சு வட்டம் போட்டுக்க வேண்டியது. வட்டம் போட்டு குத்து விளக்கில் இருக்கிற மாதிரி ஒரு 5 புள்ளி, குத்து விளக்கில் வச்சுருக்கிற மாதிரி 5 புள்ளி. அப்போ டாப்பில் ஒரு புள்ளி, அதுக்கு அடுத்து ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் 5 புள்ளிகள் வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு டாப் புள்ளி வல்லூர், அதுக்கடுத்து ஆந்தை, அதுக்கடுத்து காகம், அதுக்கடுத்து கோழி, அதுக்கடுத்தது மயில். இந்த 5 பட்சிகள் அப்படியே நம்ம மனசுக்குள்ளேயே நினச்சிக்க வேண்டியது. அப்போ என்ன பண்ணணும், இந்த சென்டரில் வல்லூர் இருக்குது, ஆந்தை இருக்குது, காகம் இருக்குது, கோழி இருக்குது, மயில் இருக்குது. இப்போ அது 5 பட்சி நம்ம கொண்டு வந்துட்டோம். இது என்ன பண்ணுது அப்படின்னு இந்த பட்சி வந்து இன்றைய நாளுக்கே எடுத்துக்குவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வல்லூர் அப்படிங்கிற பட்சி டாப்பில் இருக்குது, அதோட எழுத்து வந்து ஆனா அவன்னா, அப்புறம் ஐ ஓ இதுவும் சேர்ந்துக்கும், அதில் வந்து வல்லூர் சேர்ந்து. இந்த பட்சிக்கு வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய பட்சிக்கு உங்கள் 2 பேர் ஃப்ரெண்டு, இந்த பக்கம் யார் இருப்பாங்க, மயில் இருப்பாங்க, இந்த பக்கம் எங்கே இருக்கும், ஆந்தை இருக்கும். அப்போ எந்த ஒரு பட்சிக்குமே வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடியது வந்து நட்பு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இது நம்மளால் தெளிவாக, ஏன்னா நீங்கள் வந்து புக்கு பஞ்சாங்கமெல்லாம் தொட வேண்டிய அவசியமே கிடையாது. தொட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஞாபகத்திலே நீங்கள் திடீர்னு இடத்துல எப்போ இது கரெக்டாக அப்படின்னா நம்ம இப்போ புக்கு பஞ்சாங்கம் தேடிட்டு இருந்தால் செட் ஆகாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வட்டமாக இருக்கிறது போட்டு உடம்பை போட்டு வல்லூர் போட்டாச்சு, ஆந்தை, காகம், கோழி, மயில் போட்டாச்சு. அப்போ வல்லூருக்கு என்ன எழுத்துன்னா ஆனா அவன்னா ஐ அவ் வந்து இதுக்கு வல்லூருக்கு வந்துடும். ஆந்தைக்கு வந்து ஈனா ஈயன்னா, ஆந்தைக்கு இ. ஒரு கிருஷ்ணசாமின்னு இருக்குது, இக்கு ப்ளஸ் இ அப்படின்னு வரும். கீதா இக்கு ப்ளஸ் இ என்ன வரும் ஆச்சுங்களா. ஊனா அப்படின்னா சுப்பிரமணியம் அப்படின்னு உள்ள சுடர்விழி, இது மாதிரி விஷயங்கள் பூரா ஊனா பூராமே அதில் ஒரு லைனில் வந்துடும். அப்போது காக்காய்க்கு வந்துடும். அப்புறம் ஏ இது வந்து கோழிக்கு வந்துடும். ஓனா ஒவ்வொன்றா கோவிந்தசாமி, குமரசாமி, இது மாதிரி அதை ஒரு எழுத்தை பிரிக்கும்போது நம்ம பிரித்து பழகிக்கணும். எந்தெந்த எழுத்து இருந்தாலும் பிடிச்சிக்கணும். மா அப்படின்னா இம் ப்ளஸ் ஆ, மணிகண்டராஜுக்கு இம் ப்ளஸ் ஆ நாவல் போடுறது வல்லூரோட பட்சி தான் அவருக்கு செயல்படும். ஒரிஜினல் நட்சத்திரம் வந்து பூர நட்சத்திரம் எல்லாம் இங்கே எடுபடாது, பெயர் தான் அங்கே கூப்பிடுறது, பேரை சொல்லி கூப்பிடுறது. அதுக்கு தான் மணிகண்டராஜன் கூப்பிட்றாரு, பேர் வந்து தர்மசாஸ்திர இத் ப்ளஸ் ஆ எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி தான் வல்லூர்லேயே வந்திருக்கும். நாம் தேடிட்டு இருக்கிறது என்னென்னா பஞ்சபட்சிக்குள்ளே இங்கே இது வேறு, அது ஜாதக பட்சி, அது ஜாதக பட்சிக்குள்ளேயே போகக்கூடாது. இது மாறும், என்ன கூப்பிட்றாங்களோ. நீங்கள் இப்போ இவர் போய் பண்ணாருன்னா இந்த இவருடைய பெயருடைய எழுத்தில் இருக்கிற ஊரில் போனால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ மணிகண்டராஜனா ஆனால் ஒரு ஊரை பிரிக்கும் போது அந்த ஊரில் இருக்கிற எழுத்துல போனால் தான் வந்து ஜெயிக்க முடியும். இப்போ சென்னை வந்து இவருக்கு செட் ஆகாது. ஏன் செட் ஆகாது, இந்த பக்கத்தால் இருக்கிற 2 எழுத்துக்கள் மட்டும்தான் செல்லாகு. ஓனா ஒவ்வொன்னா ஈனா மட்டும்தான் ஃப்ரெண்டாக இருக்கும். மற்ற எழுத்துக்கள் இதெல்லாம் ஊனா ஒவ்வொன்னா ஏன்னா என்ன செட் ஆகாது. சென்னை செட் ஆகாது, சேலம் செட் ஆகாது, சேலத்தில் இருந்துக்கிறவங்களே இவங்களுக்கு செட் ஆகாது. அப்போ
அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எந்த ஊரில் போய் தொழில் பண்ணலாம், எங்கே பண்ணலாம், ஒரு வீதியில் போய் பண்ணலாமா. இப்போ பள்ளிப்பாளையத்தில் பண்ணுறாங்க, பள்ளிப்பாளையம் இப்ளஸ் ஆனாவில் பண்ணிருக்காங்க. கூட இருக்கிறவங்க எல்லாமே எடுத்து பாருங்களேன், அத்தனை பேருமே வந்து அந்த எழுத்து குறிக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் அதிகபட்சம் இருப்பாங்க. அப்போ என்னென்னா எந்த எழுத்து மொத்தம், அதாவது மயிலோட எழுத்து, வல்லூரோட எழுத்து, ஆந்தையோட எழுத்து, இந்த 9 பேர்களுடைய 9 நட்சத்திர எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் 5 நட்சத்திரங்கள் வரும். இப்போ இதுக்கு வந்து 6 நட்சத்திரம் வரும், இதுக்கு 5 வரும், இதுக்கு 5 வரும், 10, 16, 16 நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் நண்பர்களாக இருப்பாங்க. அப்போ இதுதான் அவங்களுக்கு உள்ள விஷயம். மற்றவங்க எல்லாமே வந்து இடைஞ்சல் பண்ணக்கூடிய ஆளுகளாக இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போது நம்ம சேர்த்தும் போது எப்படி சேர்த்திக்கலாம்னா, ஒரு பேர் வைக்கிற, இப்போ இவருக்கு வந்து ஒரு ஆரம்பித்தாருன்னா இவர் இந்த பேரில் வச்சுட்டார், அதுக்கு அடுத்தது இவருக்கு பேர் ஊனா ஊவனா ஏன்னா ஆகாது. இது எல்லாத்தையுமே காமனாக வச்சுக்கணும். இது எப்படி பண்ணிக்கலாம், ஒரு வீட்டில் குடும்பத்தில் இந்த கணவன் மனைவி ஆகட்டும், குழந்தை குட்டிகளாகட்டும், பேர் வைக்கிற போது என்ன பண்ணிக்கணும், தன்னுடைய பேருக்கு தகுந்த மாதிரி பேரை வந்து சூட்டிட்டா குடும்பத்துக்குள்ளே சண்டையே வராது. அதே மாதிரி மனைவி தேர்ந்தெடுக்கிற போதும் ஜாதகத்தை அத்தனை ஆராய்ச்சி பண்ணினாலும் பேர் வந்து சரியில்லைன்னா பேரை மாற்றி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தான். அதாவது தன்னுடைய பேருக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனை வராது. இதே மாதிரி குழந்தைகள் பேரை வச்சாச்சு, புதுசாக என்னென்ன வைக்கிறாங்க, தூசரா தீசரா என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க. அது எந்தெந்த பேர் வேணாலும் வைக்கப்பா, இதுக்கு தகுந்த மாதிரி பேரை வச்சுக்கோ. அப்போ என்னன்னா, ரெண்டாவது அதாவது பக்கத்தால் இருக்கிறது ஃப்ரெண்டு, இங்கே இருக்கிற இந்த 3 4 என்ன பண்ணும், எதிரியாக இருக்குது. ஆப்போசிட்டில் 2 எகென்ஸ்டாக இருக்கும், எங்கே போனாலும் எகென்ஸ்டாக இருக்கும். அப்போ அந்த ஆப்போசிட்டில் வந்து இப்போ நீங்கள் கூடவே இருக்கிறவங்க அந்த இடைஞ்சல் தான் பண்ணுவாங்க எல்லாமே. ஸோ வந்து ஜோதிடத்தில் பஞ்சபட்சி வந்து ரொம்ப பயன்படுத்தக்கூடிய பேரை வச்சு ரொம்ப பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து ஆகுமா ஆகாதா, செய்யுமா செய்யாதா அப்படிங்கிற விஷயத்தை சுலபமாக கைகொள்கிறது வந்து வீடு நம்பரு, மனைவி நம்பரு, தொழில் நம்பரு, இந்த வீதியில் ஆகுமா, இந்த ஹோட்டலுக்கு போகலாமா, இந்த பேர் ஆகுமா, இந்த மூலிகை எடுக்கலாமா. அப்போ நம்மளுக்கு என்னென்னா இந்த 3 எழுத்துல இருக்கிற என்னென்ன மூலிகை எடுக்கலாம். கோழிக்கொண்ட பூ எடுக்கலாம், அந்த கோவனாவு இருக்குது. இதில் ஆனால் மாலை மல்லிகைப்பூ வைக்கலாம். இது மாலை என்னென்ன இப்பமலசா இருக்குதோ அந்த பூவை பூரா ஒரு சாமிக்கு வந்தால் பேசும். அது பிச்சி பூ வைக்கலாம். ஏன் நம்ம ஈனைவன் நண்பர்கள் தான். அப்போ ஏற்கனவே வந்து ஈனைவில் ஒரு பேரும் வருது, ஒரு ஆந்தையிலேயே பேரும் வந்துடுது. ஸோ வந்து என்னென்னா, இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு சாதகமாக பெயர்களை வைத்து கொண்டால் வந்து கண்டிப்பாக சாதனைகள் கண்டிப்பாக நிச்சயம் உண்டு. அப்புறம் அதுக்கு மேலே பேருக்கு அப்புறம் வேறு எக்ஸ்ட்ரா பிட்டிங்கெல்லாம் இருக்குது. கொஞ்சம் அந்த பேர் வச்சுன்னா அது எத்தனை எழுத்தில் வைக்கணும்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ வந்து வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ சந்தர்ப்பங்கள் தருணங்கள் வருது அப்படின்னா பயன்படுத்திக்கணும். அப்போ பயன்படுத்திக்கணும். பணம் வரணும்னா முதல் விஷயம் பாடம் வேணும், சரக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சுருதி நிறைய வேணும். அப்போ இருந்தால் தான் வேணும். கடினமாக உழைக்கணும் ரெண்டாவது விஷயம். அதே மாதிரி வரவு ப்ளஸ் செலவு இது ரெண்டும் பார்க்குறத விட அங்கே சேமிப்புங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கணக்கிடணும். அப்போ தான் வந்து ஜெயிக்க முடியும். நம்ம வந்து பணக்காரனா புறம்படுறதுங்கிற விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் 1 லட்சம் சம்பாதிச்சாலும் அதில் கொண்டு ஒரு 25,000 ரூபாய் போடும், பேங்கில் போடுங்க, ஒரு 10,000 ரூபாய் பேங்கில் எடுக்காமல் கொண்டு வைக்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணும்போது தான் பணக்காரன் ஆக முடியும். இதில் வாங்கி இப்படி இங்கே கொடுக்க, இதில் வாங்கி இங்கே இப்படி கொடுக்க, அதெல்லாம் இட் இஸ் எ ஒன் வே. அதான் கூட்டல் குறின்னு ஒரு விஷயம் போட்டுருந்தேன். கூட்டல் குறியோட சிம்டம் என்னென்னா, இது வந்து 4 வே. நீங்கள் ஒரு பக்கம் வந்துன்னா 3 பக்கம் வருமானம் போயிடும். இப்போ கூட்டல் அப்படிங்கிறது என்ன ஆகும், ஒரு பக்கம் வந்துன்னா 3 பக்கம் போயிடும். பட் ஆனால் அதே சமயத்தில் 4 பக்கம் வருமானம் வரும்போது அவன் வந்து ஜெயிக்கிறாங்க. இப்போ யார் பணக்காரர் ஆகிக்கணும், 4 விதமான தொழில் செய்வாங்க. செய்யும்போது பெரிய அளவு பணம் போகிற வழி இல்லை. இப்போ 1 லாக்கானாலும் கூட பாக்கி 2 3 வழி வரும். அப்போ வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்னா, நம்ம தொழிலை கரெக்டாக பண்ணிக்கணும். எந்த ஊர் எந்த வீதியில் என்ன பேர் வைக்கிறோங்கிறத அந்த பஞ்சபட்சி டச் பண்ணி பேர் வச்சுக்கலாம். அந்த பஞ்சபட்சி டச் பண்ணி பேர் வச்சு கரெக்டாக உட்காந்துட்டோம்னா, பேருங்கிறது நம்ம வந்து ஜனனத்தில் இருக்கிற பேர் வேறு, அப்பா அம்மா பேரெல்லாம் மாற்றணுங்கிற அவசியமெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படியே இருக்கட்டும். அவங்க கூப்பிட்ட பேர், உலகம் கூப்பிட்ட பேர் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி நாம் என்ன பண்ணணும், நம்மளை சேர்ந்தது பூரா சேர்த்து வச்சுக்கணும். அப்படித்தான் ஒட்டுவாங்க, நண்பர்கள் ஒட்டுவாங்க. நம்மளுக்கு ஆகலையா, அந்த பெயர்கள் ஆகலையா, அப்போ முக்கியமாக எல்லாமே பாருங்கள், நடைமுறையில் யார் உங்களுக்கு அனுபவத்தில் இருக்கீங்களோ எல்லாத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பஞ்சபட்சிங்கிற ஒரு அற்புதமான ஒரு பாடம். இது எல்லாருமே பயிற்சிகள். இதை வச்சு ஒருத்தருக்கு பணம் கொடுக்கறது எப்படி, நீங்கள் வந்து ஒருத்தங்கிட்ட கொடுக்குறீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி வந்து அரசல் இருக்குது. அது எப்படின்னா, இப்போ இது வந்து இங்கே வல்லூர்னு வச்சுக்கோங்களேன். வல்லூர் வந்து ஊன். அப்போ எப்படி இருக்குன்னா, ஊன் நடை அரசு துயில் சாவு இப்படி தான் இருக்குது வட்டம். வல்லூர் ஊன் பண்ணும், ஆந்தை வந்து நடக்கும், காகம் வந்து அரசாகும், இது வந்து கோழி வந்து என்ன பண்ணும், தூங்கிட்டு இருக்கும்,
மயில் வந்து சாகும். அப்போது என்னென்ன காலையில் இப்போ ஞாயிறு செவ்வாய் வல்லூர், ஞாயிறு செவ்வாய் வல்லூர். அப்போ இந்த வல்லூர் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞாயிறு செவ்வாய் என்ன பண்ணால் முதல் ஜாமம்னு சொல்லக்கூடிய 6 to 8 24 இந்த பக்கம் மயில் செத்து போயிடுது, வல்லூர் ஊனா இருக்குது, அதுக்கடுத்து ஆந்தை வந்து நடையா இருக்குது. ஸோ வந்து இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், இந்த மயில்காரன் நம்பி எங்கே போனாலும் நடக்காது. அந்த மல்லூர் பச்சை இதெல்லாம் பார்த்துக்கணும். அந்த பக்கத்தில் இவன் யார் நம்மளுக்கு யார் வலுவாக இருக்காங்க, காக்காக்காரன் தான் வலுவாக இருக்கிறான். காகம் வந்து என்ன பண்ணுது, அரசாக இருக்குது. அப்போ அரசாக இருக்குது. அப்போது நாம் என்ன பண்ணுறோம், ஊனில் உட்காந்துக்கிறோம். அப்போ என்ன பண்ண முடியும், இந்த மயில்காரனாலையும் பிரயோஜனம் இல்லை, ஆந்தைக்காரனாலையும் பிரயோஜனம். ஆந்தை வந்து நடையில் இருக்கிறவன் தோற்று போயிடும். ஒரு பிரசனமே ஆடுமே கேட்டால் நடையில் இருக்கிற போது அந்த காரியங்கள் நடக்காது. நம்ம அதுக்கு சகாயமத்தை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டோன்னா, காக்காக்காரனை காக்கா பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா, இந்த ஆந்தைக்காரன் ஃப்ரெண்டு. வல்லூருக்கு யார், வல்லூருக்கு பக்கத்தில் இருக்கிறவன் ஆந்தை ஃப்ரெண்டு. ஆந்தைக்கு ஃப்ரெண்டு யார், காகம். அப்போது என்ன பண்ணணும், இந்த யார் நம்மளுக்கு ஈனாள் இருக்காங்களோ அவங்கள போய் கூட்டிகிட்டு போனோம்னா காகத்துக்காரங்கிட்ட காரியம் சாதிச்சுட்டு வந்துடலாம். இதுதான் ஒரு விஷயம். ஒரு ஆஃபீஸில் போகிறான், ஓடி இப்போ கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. இது காரணம் என்னென்னா, நம்முடைய பெயர்படி நம்மளுக்கு அங்கே வந்து செட்டப் இல்லாமல் இருக்கும். இது வந்து விதி, இது வந்து ஆருடம். விதியை மாற்றக்கூடிய விஷயம் அல்ல, யாரையும் ஏமாற்றக்கூடிய விஷயம் அல்ல, யாரையும் பொய் சொல்லி அது பண்ணுறது இது பண்ணுறதெல்லாம் கிடையாது, உண்மையில் இருக்கும். இப்போ கிராம்புங்கிறாங்க, கிராம்பு என்னது, ஆட்டக்கூடிய ஆந்தைக்குரியது. ஆந்தை என்னது, காலச்சக்கரப்படி படைத்தல் காத்தல் தத்துவத்துக்குரியது. காத்தல் யார், பெருமாளோட அம்சத்துக்குரியது, வசியம் பண்ணக்கூடிய ஆற்றல் உள்ளது. அப்போ இந்த கிராம்பு என்ன பண்ணணும், நல்லா பொடி பண்ணி அரைச்சி நல்லா எடுத்து வச்சு நெத்தியில் வச்சுக்கலாம். நெத்தியில் வச்சுட்டு போனால் என்ன ஆகும், போகிற பக்கம் நடக்கும், எல்லா காரியம் நடக்கும், பணம் சம்மந்தமான காரியம் நடக்கும். எந்த இடத்துல ஒரு முக்கியமான ஆளை போக்குறீங்களோ அவங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. இதை நம்ம வந்து எண்ணெயிலையும் கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த கிராம்பு எண்ணெய், கிராம்பு தைலம் கூட இப்போ நடைமுறையிலலாம் கிடைக்கிது. ஒரு நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்து நம்ம கிராம்பு அந்த தைலத்தை ஊற்றி அதையும் கூட நம்மளுக்கு வந்து பசி எண்ணெயை பயன்படுத்தலாம். அல்லது விபூதிக்குள்ளே வந்து கிராம்பு தைலத்தை கொஞ்சம் 4 சொட்டு போட்டு பண்ணலாம். வைத்தியத்தில் வந்து பல்லு வலிக்கு வைக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், கிராம்பை விபூதியில் ஒரு 100 கிராம் விபூதியில் ஒரு 10 சொட்டு கிராம்பு இந்த தைலத்தை போட்டு நல்லா மிக்சிங் பண்ணி வசி விபூதியை பயன்படுத்திட்டு போகலாம். வசிய மந்திரங்கள் உங்களுக்கு என்ன மந்திரம் சொல்லும், வசி தான் போதும், அவ்வளோதான். நம்ம வந்து நீங்கள் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான். இது யாருக்கு கொடுத்தா வேலை செய்யணும்னா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு கொடுத்தா தான் வேலை செய்யுது. இந்த 7 நம்பருக்காரனுக்கு வேலை செய்யாது, இந்த 3-4 நம்பர்களுக்கு பட்சிக்கு வேலை செய்யாது. அப்போ தன்னுடைய பட்சிக்கு முன்னால் பின்னால் இருக்கிறவங்க யார் கஸ்டமர் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அது வேலை செஞ்சிடும். இந்த எதிரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் தங்கத்தையே கொடுத்தாலும் சரியில்லைப்பா, அவன் சொன்னது சரியில்லை, இது சரியில்லை, இதெல்லாம் எங்கேயும் நம்மளுக்கு மேட்சாலிங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ சர்க்குலராக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பக்கத்தில் ஒன்றுக்கு அதுதான் நண்பர்கள் போட்டிட்டு போகிறது. ஒரு பக்கம் காரியத்துக்கு போனாலும் ஒத்தையால் போக மாட்டாங்க. அந்த காலத்தில் காலையில் எழுந்திரிச்சு நேரத்தில் போனாங்கன்னா கூட ஒரு ஆளை கூட்டி அவன் பச்சி வேறையாக இருக்கும். அப்போ போகும்போது என்னென்னா அது காரியம் நடந்துடும், ஒரே பக்கம் காரியம் நடந்துடும். இப்போ அந்த காலத்தில் பொருத்தமே எப்படி பார்த்துட்டு இருந்தாங்க, ராமசாமி ராமாத்தா, குப்புசாமி குப்பாத்தா, இப்படி தான் இருக்கும். 2 பேர்த்துக்கு ஒரே எழுத்துக்களாக வந்துடும், சண்டையை போட மாட்டாங்க, ஒரே பச்சியை சேர்த்து வச்சுக்கிறது. எங்களுக்கு அது தெரியுமே இல்லை. அந்த காலத்தில் அப்படி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வீட்டில் கிராம சீடெலாம் அது அப்படி தான் இருக்கும். அந்த ராமசாமி ராமாத்தா, சுப்பாத்தா, சுப்பிரமணியம், எப்படி எல்லாமே அந்த எழுத்துக்கள் ஒரு சேடாக இருக்கும். பார்ப்போம், உடனே பொருத்தம் பார்த்து கட்டி வச்சு அது கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஒன்றுக்கு உயிருக்கு உயிராக தான் வாழ்வாங்க. இப்போதெல்லாம் வந்து அந்த ஒரே பட்சியில் கொண்டு வரக்கூடிய விஷயம். அவங்க பட்சி தொட்டாங்களா, நட்சத்திரம் தொட்டாங்களா, ராசி தொட்டாங்களா, மூதாதையர் என்ன இருந்தாலும் நம்ம ஆளுக்கு பெரிய ஆளுங்க, மிகப்பெரிய ஜாம்பவானுங்க தான். அவங்க தொட்ட விஷயம் ஃபெயில் ஆகிற சாமி. எதுவுமே வந்து அவங்க தொட்டு வச்சு பொருத்தம் பார்த்து கொடுத்தெல்லாம் யாருமே. ஒரு சின்ன கண்ணன் சொல்லி அன்னூரில் ஒரு ஜோசியர் உண்டு, சின்ன கண்ணன். அவருக்கு வயசெல்லாம் இப்போ 90 வயசு இருக்கும். அவர் சேர்த்து வச்சு எனக்கு தெரிஞ்சு ஆயிரக்கணக்கான கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு கல்யாணம் கூட இப்போ ஜோட போடுறது கிடையாது. குழந்தை இது எடுத்து வச்சாரு, குழந்தை இல்லையும் பாரு, இது பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லுவார். ஒரு 2 வாரத்து தான். அப்போ அந்த தாத்பரியத்துக்கு நம்மளுக்கு என்ன வேணும்னா, சுருதி நிறைய படிக்கணும். எவ்வளோ நாள் படிக்கணும்னா, குறைஞ்சது 12 வருஷம் படிக்கணும். நீங்கள் வந்து இன்றைக்கி நாளைக்கு படிச்சிட்டோம் வித்தை வந்துருன்னுல, அப்போ 12 வருஷம் படிக்கணும். வெடி 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 அதே தொழில். வேறு என்ன தொழில், நீங்கள் ஒரு பாண்டித்தியம் வேணும், பணம் சம்பாதிக்கணும்னா நல்ல படித்து கஷ்டப்பட்டால் மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு தொழிலில் ஒரு ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குறான், அவன் ஜெயிக்கணும்னு என்ன பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும்னு என்ன பண்ணணும்னா அந்த தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஆஃபீஸில் இருக்கானா அந்த தொழில் என்ன நடக்கும், அந்த தொழிலை கற்று வச்சுக்கணும்.
அப்போ தொழில் கற்று வச்சுட்டா முதலாளி, அப்போ சப்போஸ் ஒருத்தர் வரலினாலும் கூட நம்ம அந்த வேலை செஞ்சால் முதலாளி நம்ம மேலே இம்ப்ரெஸ் ஆவார். ஸோ வந்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ ஜெயிக்கிறதுக்கு சுற்றிலும் மத்தியில் இருக்கிறது என்ன பயன்படணும், நம்மளோட திறமை ஸ்கில் மட்டுமே. இப்போது 30 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. எப்போ இவனுக்கு என்னப்போ படிச்சிருக்கிறேன், என்ன வேலை தெரியாது. அப்போ நம்ம வந்து என்னன்னா ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டுங்க. இப்போல்லாம் இருக்கிறது விஞ்ஞானத்தில் இப்போ பயங்கரமாக டிஜிட்டல் மேனேஜ்மெண்ட்டாக பயங்கரமாக ஓடிட்டு இருக்குது. டைப்பிங் பண்ண, அது பண்ண, இது பண்ண. அதே மாதிரி ஜோதிடம் மிகப்பெரிய அளவுக்கு ஓடிட்டு இருக்குது. நம்மக்கிட்ட வந்து ஒரு தடவை சொல்லி தப்பாக சொல்லிட்டான்னு ஏமாற்றம் அடைஞ்சுன்னு போயிடும். கணக்கு நிறைய சூட்சமங்கள் இருந்தாலும் கூட அந்த வாக்கு பலம் வேணும். ரெண்டாவது தெய்வ உபாசனை, அன்னை வராகியோடைய அருள் வேணும். தெரிஞ்சோ தெரியாமல் சொன்னாங்க, வராகி அன்னை தான் வார்த்தாளி, வார்த்தை ஆளக்கூடிய வராகி. ரெண்டாவது உச்சிஷ்ட கணபதி. இப்போ கேபி சிஸ்டமில் யார், உச்சிஷ்ட கணபதி வந்து அவர் உபாசனம் பண்ணவர் தான் அவர். அதனால தான் வந்து தினசரி காலையில் நேரத்தில் பூஜை பண்ணிட்டு தான் வருவார். கிருபானந்தவாரியார் வந்து உச்சிஷ்ட கணபதி உபாசகர். தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து அந்த உச்சிஷ்ட கணபதியை தொட்டிருக்காங்க, வாராகி எண்ணெய் தொட்டிருக்காங்க, எல்லாமே தொட்டு தான் வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. தன் பின்னால் வந்து அந்த உபாசனை. அப்போ எத்தனை மணிக்கு பின்னால் பண்ணணும், காலையில் நேரத்தில் ஒன்று பண்ணணும். பொதுவாக வந்து 4 மணிக்கு எந்திரிச்சு பண்ணணும். அப்போ தான் அந்த மூளை என்ன கண்டிஷன், அந்த 15ங்கிற டெசிபிள்லே இருக்கும். அந்த 15 எப்போனா நீங்கள் படுக்கிட்டு எந்திரிச்சு அங்கே உள்ளே உட்காந்துக்கு வரைக்கும் 15 டென்ஷன் ஆகாமல் இருக்கும். வெளி மக்கள் வந்துட்டுனா 15, 16, 17, 18 ஆயிரும். 15 இருக்கிற போது நீங்கள் படிக்கிறது பூரா மனப்படமாகும். குழந்தைகளும் அதே மாதிரி. குழந்தைகளில் வந்து அந்த சுவாசமானது 15லேயே இருக்கும்போது நீங்கள் படித்தது பூரா ஞாபகமாகும். இப்போ அதே மாதிரி 15 வந்து எப்போவுமே டென்ஷன் வரக்கூடாது. நம்ம டென்ஷன் இல்லாமல் இருக்கிறோம் தான். டென்ஷன் இல்லாமல் இருக்கிறன்னு பண்ணால் மூச்சு பயிற்சி டெய்லி வந்து நம்ம வந்து ஒரு 24 நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணணும். இடத்துல விட்டு வலது விடணும், அவ்வளோதான். மந்திரத்தை சொல்லிடுங்க, ஏதோ ஒன்று சொல்லுங்க. உங்களுக்கு யார் பெரியவங்க என்ன ஒர்க் கொடுத்தாங்களோ அதை சொல்லிவிடுங்க. அப்போ என்னென்னா நம்மளுக்கு மூச்சு பயிற்சி தான் எனர்ஜி. அப்போ ஒரு பாடி நீங்கள் இப்போ நான்லாம் வந்து உட்காந்தோன்னா தெரியும், நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே யார் பார்த்தீங்க தெரியும். காலையில் 8, 9 மணிக்கு உட்காந்தா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அப்படியே அசையாமல் உட்காந்து உபாசனை கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே இங்கே இருக்கிறவங்க தெரியும், உண்டா இல்லைங்களா? அப்போ இதுக்கு என்ன மருந்து அப்படின்னா மூச்சு பயிற்சி. அப்போ மூச்சு பயிற்சி பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாமே அந்த குறிப்பிட்ட 30, 35 வயசுலேயே எல்லாம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடணும். அப்போ என்னென்னா 60 வயசுக்கு வெக்கமாக இருக்குது, நடக்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. இதெல்லாம் இதில் எதுவுமே நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு வெக்கமே கிடையாது. ஓடணும், ஒடியாரணும், பண்ணணும், பிடிக்கணும், எல்லாமே செய்யணும். எல்லா வேலையும் சிஸ்டமேட்டிக்காக நடந்துட்டு இருக்கணும். மொபைல் வந்து வீணாக போன மொபைலுக்கு வேண்டி நம்ம மணிக்கணக்கு 10 மணி நேரம் பார்க்குறவனால இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம ஜெயிக்கிறதுக்காக நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்மளை தியாகம் பண்ணால் நம்ம பெரிய ஆள், ஜோதிடத்தில் பெரிய. இதெல்லாம் மொபைல் பார்க்குற வேலையில் மூட்டை கட்டி வைக்கணும். அப்போ தான் வந்து ஜெயிக்க முடியும். மொபைல் பார்த்துட்டு என்ன எடுக்கிறீங்க நீங்கள்? இப்போ அதில் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க, அந்த கூகுளில் கட்டுரை போட்டிருக்காங்க. அதுக்கு சரியா? யார் வேணாலும் போடலாம். நீங்களும் உங்களுக்கு விஷயம் கூகுளில் போட தெரிஞ்சுன்னா, பதிவேற்ற தெரிஞ்சுன்னா நீங்களும் உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணலாம். இதுதான் விஷயம் மொழிய. நீங்களாக வந்து இருக்கக்கூடிய பழைய நூல்களில் என்னென்ன இருக்கோ அதையும் நீங்கள் படித்து எடுத்து அது தேடி எடுத்தீங்கன்னா, எப்போ வந்து புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ எல்லாத்துக்கிட்ட எத்தனை குறைஞ்சது ஒரு மினிமம் ஜோசியர்கிட்ட ஒரு 100 புக் 200 புக்காக வச்சுக்கணும். அந்த பழைய புத்தகங்களோ புத்தகங்கள் நிறைய வைங்க, படிங்க, நிறைய படிச்சுட்டே இருங்க. இந்த சிரம் உபயோகத்தை வச்சுட்டே ஜோசியம் சொல்லலாம். ஒரு கேள்விக்கு எதை வேணும், பொண்ணு உள்ளூரில் அமையுமா வெளியூரில் அமையுமா, சரமா வெளியூர், ஸ்திரமா உள்ளூர், வீடு எங்கே கட்டுவேன், ஊருக்குள்ளே கட்டுவே வெளியே கட்டுவியா, சரமா வெளியூரில் தான் கட்டுவே, உள்ளூரில் கட்ட மாட்டேன். அந்த 4 கூட எல்லாமே. இப்போ வண்டி கார் ஓடுமா ஓடாதா? இப்போ வண்டி வாங்குகிறோம், ஸ்திரத்தில் வாங்கினா கார் ஓடாது, அப்போ சரத்தில் வாங்கினா கார் ஓடும். அப்போ இந்த நம்ம எடுக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சரஸ்திரத்தை வச்சு உலகத்திற்கு எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியும். ஆனால் அதுக்கு என்னென்னா நம்ம அந்த அதுக்குள்ளேயே உள்ளே போய் சொல்லி வர்றவனுக்கெல்லாம் சொல்லி பார்க்கணும். அப்போ தான் வாக்கு வரும். நம்ம சொல்லி ஒரு நாளைக்கு சொல்கிற அப்புறம் மறந்துடும். ஓரையை வச்சு சொல்லிட்டு இருக்கலாம். ஹோரைங்கிறது என்னென்னா அந்த ஒரு ராசி 2ஆக பிரிக்கிறது. 2ஆக பிரிக்கும் போது முதல் 15 வந்து ஆணாக வரும், 2வது 15 பெண்ணாக வரும். யாருக்கு பெண்ணோட சந்திரனோரையில் இருக்குதோ அந்த சந்திரனோரை திசாபுத்தி நடக்கிற போது தான் பணம் வரும். இந்த செவ்வாயுடைய ஓரையில் நடக்கிற திசாபுத்தியாக நடந்துன்னா பலன் வராது. ஒன்லி சந்திரன் மட்டும்தான். சூரியன் படம் கொடுக்க மாட்டாப்புல. சூரியன் வந்து அப்படியே பேக் பண்ணி பண்டல் கட்டி வைக்கிறாள். இந்த சந்திரன் ஓரை யாருக்கு நடக்குதோ அந்த செகண்ட் பார்ட்டு, அதாவது மேச ராசியில் 2வது பார்ட்டில் கிரகங்கள் இருக்கிறதோ, அதே மாதிரி ரிஷப ராசியில் முதல் 15 டிகிரியில் இருக்கிறதோ அவங்கள பணம் சேர்த்துவாங்க. இதுதான் வந்து ஒரு நடைமுறை. அப்போ இது என்னன்னா இந்த வச்சுட்டே எல்லா கதையும் சொல்லலாம். உள்ளூரா வெளியூரா, வேலைக்கு எங்கே போவேன், எங்கே கிடைக்கும், தொழில் எங்கேக்கு, சனியை வச்சு தொழில் சொல்ல, சனி எங்கே சரத்தில் இருக்குதா, வெளியூர் போடா அப்படின்ட்டு வேண்டியதுதான். அப்போ அந்த வீடு எந்த வாசல், கிழக்குனா கிழக்கு, தெற்குன்னு தெற்க, மேற்குன்னு மேற்க, வடக்குன்னு சொல்லுவேன். இப்போ சனி எங்கே இருக்குது, மேற்கு திசை இருக்குது, மேற்க போ வேலைக்கு போ அப்படின்னு சொல்ல வேண்டியது தான். அப்போ எந்த வேலை பிடிச்சதுங்கிறது வேறு விஷயம் இல்லை. நம்மளை பொறுத்தளவு
சொல்ல தெரியணும், நல்லா பேசுங்க. நீங்கள் கேட்டுருக்கிறவங்கள வந்து யார் கேட்டு இருந்தாலும் சரி, ஜோதிடம் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நம்மளை பொறுத்தளவு ஒரு ஜோதிடம்ங்கிறது மிகப்பெரிய விசேஷமே. அதாவது தெய்வக்கின்னு ஜோதிடத்தை நல்லா சொல்லக்கூடிய தெய்வக்கின்னு பேர். அவன் ஜோதிடத்தை காலையில் எழுந்திரிச்சு நேரத்தில் எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு விபூதி விபூதியெல்லாம் அடிச்சுட்டு ஜம்முன்னு உட்காந்து இந்த தினசரி கிரகங்கள் எழுதி வச்சிடணும். 9 கிரகங்கள், இந்த 9 அந்த ராசி கட்டத்தையும் போட்டு எழுதி வச்சுக்கலாம். போட்டு இன்றைக்கி என்னென்ன கிரகங்கள் இருக்குது, எது நல்ல நேரம், 1 மணி நேரம் மெனக்கெட்டாலும் பரவாயில்ல, எது சுபோரை இருக்குது, எத்தனை மணிக்கு ஓரம் வருது, என்னென்ன லக்கணம் வருது, எல்லாம் எழுதி அழகாக எழுதி வச்சு காலையில் தினசரி பண்ணும்போது நம்மளுக்கு அப்போ தான் அது கூட வரும் மொழிய. இல்லைன்னா எதுவுமே கூட வர நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை தானே வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும் நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படியெல்லாம் எந்த விதையுமே வந்து உழைப்பின் வாரா உறுதிகளோட உழைச்சா நம்ம வந்து எல்லாருமே ஜெயிக்கலை. இவங்க மட்டும் இல்லை, உலகமே ஜெயிக்கும். மாற்றம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சாதித்த ஒரு உலக கடுமை. நான் ஒரு பக்கம் ஒரு திருப்பூரில் ஒரு பனியன் கம்பெனியில் ரொம்ப காலத்துக்கு முன்னே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். காலையில் 5 மணி வரைக்கும் அந்த ஓனர் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பார். எல்லாத்தையும் வேலை பார்த்துட்டு இல்லை, என்னடா நம்மளை விடமாட்டேங்கிறாரு நினச்சிட்டு இருப்போம். அப்புறம் சரி போங்கப்பா, போய் குளிச்சுட்டு வாங்கப்பா அப்படிம்பாரு. ஆஹா ஃப்ரீ கிடச்சின்னு நினச்சிட்டோம்னா போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சரி 8:30 மணிக்குங்கிறது 9 மணிக்கு வரும். ஆனால் அந்த மனுஷன் 8:30 மணிக்கு டேபிள் உட்காந்துருப்பான். அப்போ நேர கடைப்பிடிக்கிறது, கரெக்டான நேரம் பொண்ணானதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சது. இப்போ வந்து இந்தியாவில் நம்பர் 1 அவர் தான். இந்தியாவில் நம்பர் 1. காரணம் என்னன்னா நேரத்தை எவனை ஏமாத்தணுன்னெல்லாம் ஜெயிச்சிடறாரு. உழைச்சி பண்ணுறவன் மட்டும்தான், உழைச்சி அந்த பணத்தை சேமிக்க தெரிஞ்ச மட்டும்தான் பெரிய ஆளாக முடியும். உழைச்சது பூரா சம்பாதிச்சப்போ இன்றைக்கி ஒரு 500 வந்து 500 கொண்டே அங்கங்கே கொடுத்து போட்டு போகிறவனெல்லாம் உழைச்சவன் நல்லா ஜெயித்தவங்கல்ல. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஜோதிடர்னா அழகாக இருக்கணும், தலை சீவிக்கணும், விதவிதமாக முடியெல்லாம் வெட்டக்கூடாது, இந்த தாடி வைக்கிறது, தாவா கொட்டை வைக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஜோதிடன் நம்மளை பார்த்து அவன் ஜோதிடன் கையெடுத்து கும்பிட, சாமி வாங்க அப்படிங்கன்னு கையெடுத்து கும்பிடணும். அப்போ ஆமாம் தான் உடம்புக்கே சரினால் காலையில் எந்திரிச்சு பாருங்க. நான் பண்ணுறேன், நேற்றுக்கு ஒருத்தர் போனேன், அவர் ரொம்ப முடியும் எந்திரிக்க முடியாமல் இருக்கார். ஆனால் இருந்தாலும் காலையில் எந்திரிச்சு 4 மணிக்கு தினசரி எந்திரிச்சு ஷேவ் பண்ணிவிட்டு குளிக்கிறார் இல்லையா, ஆள் ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துக்கார். ஆள் பார்த்தா நான் கூட என்னடா இவ்வளோ மோசமாக இருக்கார் அப்படியே உட்காந்துக்காருன்னு. அப்போ தினசரி ஷேவ் பண்ணலின்னா அவருக்கு பிடிக்காதம்மா. அப்போ பார்த்தா லட்சணமாக உட்காந்துருக்காரு. அப்போ எங்கன்னா முகந்தான் அதில் ஒரு வசீகரத்தை. நம்மளை தேடி போகணும்னா ஒரு கடைக்கே போகிறாங்க, சிரிக்கிறது என்ன குறைஞ்சி போச்சு. வேறு எங்காலும் செல்ஃபி எடுக்கிறாரு, சிரிச்சு எடுக்கிறேன். நீங்கள் செல்ஃபி எடுங்க, நீங்கள் சிரிச்சு செல்ஃபி எடுங்க. உங்களை நம்ம வந்து யாராவது சிரிச்சிருக்கீங்க ஃபோட்டோ எடுக்கிற போது? நிஜமாக ஃபோட்டோ எடுக்க சிரிக்கிறது என்ன, நம்ம உருன்னு உட்காந்துக்கு எதுக்குன்னு கேட்குறேன். அழகாக சரிங்க. உங்களை நீங்களே வளர்த்திக்க முடியும். உங்கள்கிட்ட சரக்கு இருக்குது, திறமை இருக்குது, ஜோசியம் இருக்குது, பாடம் இருக்குது, எல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தும் போது தான் வெளிப்படுத்த முடியும். இல்லைன்னா வெளிப்படுத்த முடியாது. ஒரு மற்றவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க. ஐயா இருக்கார் ஜோதிடத்தில் வல்லுனர், ஐயா வந்து ஜோதிடத்தில் வல்லுனர். நான் வந்து என்னோட சிஷ்யன் வந்து கல்லோட, இவர் வந்து அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இது நிதர்சனமான உண்மை. அப்போ இதை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்மகிட்ட வந்து நிறைய படித்து வச்சுருக்கணும், பாடம் வச்சுருக்கணும். கேட்காதுக்கு முன்னே அடித்து சொல்லணும், எதை தொட்டாலும் சொல்லணும். இப்போ சதா ஜீவனுள்ள நட்சத்திரங்கள் இருக்குது, தெரியுமா? யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. சதா ஜீவனுள்ள நட்சத்திரத்தில் எது வேணாலும் செய்யலாம். மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்குது தெரியுமா? 9 நட்சத்திரங்கள் இருக்குது. ஏன்னா இது எங்கே இருக்குதுங்கிற விஷயத்தை விட நம்ம இதை படிச்சுக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதை விட அப்போ தான் அங்கே சொல்ல முடியும் இல்லையா? நான் படிச்சிருக்கேன், எங்கே கேட்டேன், நான் படித்தேன், நம்ம ஆள் கொடுத்தாரு, புக்கு கொடுத்தா அதில் புக்கு நிறைய சேல்ஸ் பண்ணார், அதில் பார்த்து புக்கில் இருக்குன்னு. அதில் புக்கெல்லாம் இல்லை, நீங்கள் மெமரிஸ் பண்ணி வச்சுருக்கணும். சதா ஜீவனுள்ள நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது சந்திரனோட நட்சத்திரங்கள் 3, சனியோட நட்சத்திரங்கள் 3, உத்திரம், உத்திராடம், ரேவதி. இந்த நட்சத்திரங்கள் 9 மட்டும்தான் சதா ஜீவனுள்ள நட்சத்திரங்கள். எது வேணால் செய்யலாம். ஒரு எந்திரம் எழுதலாம், தகுடு எழுதலாம், தீபம் வைக்கலாம், சாமி, இதெல்லாமே இந்த 9 நட்சத்திரங்கள் எது செஞ்சாலும் சுபமாக இருக்கும். ஜீவனுள்ள உயிருள்ள நட்சத்திரங்கள் சதா 24 நேரம். இதெல்லாம் எதுக்குன்னா பாடங்கள். இதுபோல் ஒன்று நிறைய இருக்குது நட்சத்திரங்களில். நம்ம நட்சத்திரம் 27 மட்டும் இல்லை, அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. குப்புசாமியம்னு ஒரு நூல் இருக்குது. குப்புசாமியம்னு ஒரு நூலில் தான் அந்த 27 நட்சத்திரத்துங்களை பூரா ஒரு அத்தனையே பிரித்து வச்சுருக்காங்க. அக்கு வேற அக்கு விதவே நட்சத்திரம் பிரித்து வச்சுருக்காங்க. இப்படியெல்லாம் நிறைய பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ என்னென்னா நாம் படிக்க வேண்டும், படித்தா தான் பலன் சொல்ல முடியும். அப்போ ஒரு வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு பஞ்சபிச்சை வச்சுக்கலாம். இதுக்கு மேற்பட்டு சரசாஸ்திரம் இருக்குது. சரசாஸ்திரத்தில் எதை வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சரஸ்தில் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் 10 வருஷம் 20 வருஷம் அனுபவமாகணும். இந்த மூச்சுங்கிறது வந்து மாற்றுறதுக்கு 10 வருஷம். ஒரு வராதுக்கு மேலே வந்தானா இந்த பக்கம் சூரியகலையில் வந்து நின்னா அவன் சக்ஸஸ். ஆண் இந்த பக்கம் வந்தானா பெண். ஒரு குழந்தையே பிறக்குமான்னு கேட்டு வராங்கன்னா இது நீங்கள் அபியாசம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ வலது பக்கம் வந்து நின்னாங்களா சக்ஸஸ், இடது பக்கம் வந்து நின்னா இல்லை. எந்த மூக்கில் சுவாசம் ஓடுதோ அந்த பக்கம் வந்து நின்னாங்கன்னா அவங்க காரியம் சக்ஸஸ். இப்போ வலது மூக்கில் சுவாசம் ஓடுதா, இந்த பக்கம் வந்து உட்காந்துட்டாங்கன்னா ஓகே. இதே மாதிரி இடது பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாசம் இல்லை, அப்போ அந்த இடத்துல வந்து நின்னாங்கன்னா அந்த காரியம் இல்லை, நடக்காது.
அப்போ அந்த சுவாசத்தையும் பேஸ் பண்ணிக்கணும், எல்லாமே தொடணும். தொடும்போது தான் நல்லது நடக்கும். அப்போ நம்ம பரிகாரம்ங்கிற விஷயத்தில் பார்த்தோம்னா நீ காலையில் எல்லாமே நிறைய பேர் பரிகாரம் நிறைய சொன்னீங்க. அந்த பரிகாரத்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்கிறதுக்குமே என்னென்னா அவனோட ஜாதக கட்டங்கள் அவனுக்கு அது பரிகாரம் செய்வானான்னு பார்த்து பண்ணணும். அப்போ அப்படி கொடுக்குறவனுக்கு தான் பரிகாரம் செய்யாதவனுக்கு நம்ம கொடுத்து என்ன பண்ணுறது? பரிகாரம் செய்யாதவனுக்கு கொடுத்து பேசுகிறே கிடையாது. யார் பரிகாரம் செய்ய மாட்டாங்க தெரியுமா? ஸ்திர ராசியில் இருக்கிறவன் எந்த பரிகாரம் சொன்னாலும் செய்ய மாட்டான். சரராசிக்காரன் ஓடி ஓடி செய்வேன். சரராசிக்காரன் கூப்பிட்டு எப்போ நீ காசி போயிட்டு வந்தால் உனக்கு முக்தினா உடனே அன்னைக்கு பிடிச்சி அடித்து நைட்டோ காசி போயிட்டு வந்துடுவான். ஸ்திர ராசிக்காரன் எல்லாத்துக்கிட்டும் கேட்பான், செய்ய மாட்டான். உபய ராசியில் முதல் பாதி சரம், ரெண்டாவது பாதி ஸ்திரம். அப்போ முதல் பாதி அந்த 15 டிகிரிங்கிறவன் செஞ்சிருவான், ரெண்டாவது 15 டிகிரி செய்ய மாட்டான். சரி, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க. அப்போ இது என்னென்னா இவனுக்கு பரிகாரம் சொல்லலாமா செய்யலாமாங்கிறது இது ரகசியம். இதெல்லாம் இது சரம் சிரம்ங்கிற விஷயத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் யாருக்கு தெரியும்னா எல்லாமே பாடத்தில் நம்ம பெரியவங்களால் சொல்லப்பட்டது. இதெல்லாம் அந்த காலத்தில் இந்த பயிலை பூபதிராஜனெல்லாம் கொடிகட்டி பிறந்தவர், 80லாம் கொடிகட்டி பிறந்தவர். அவங்களாம் அவங்க நூலில் அனுபவப்பட்ட நூல்கள் இருந்தது. அதே போல் பாலுன்னு ஒருத்தர் இருந்தார். அப்போ அவரும் புலியூர் பாலு, அவரும் ஜோதிடத்தில் நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்தாரு. ஏன்னா அனுபவப்பட்ட விஷயங்கள் தான் பாடமொழியை. பாடம்ங்கிறது புக்கு, அதாவது இப்போ அதிலிருந்து வெளிப்படக்கூடிய விஷயங்கிறது சப்ஜெக்ட்டுங்கிறது நம்ம அனுபவத்தில் தான் கிடைக்கும். சரிதானுங்களா? எல்லாம் நிறைய பண்ணுங்கள். பணம் சம்பாதிக்கிற போது சேமிப்பு பண்ணுங்கள், ஜோதிடங்கள் பண்ணுங்கள். அதை காட்டிலும் குறை சொல்கிற வேலையை வச்சுக்காது. அவன் எவனை ஏமாற்றிட்டான் பெரிய ஆளாயிட்டனால நாம் நம்மகிட்ட சரக்கு இருந்தால் நம்மகிட்ட நிறைய தேடி வருவாங்க. நம்ம உட்காந்துட்டு காலையில் 8 மணிக்கு ஆஃபீஸை போயிடணும். இல்லை இன்றைக்கி அங்கே வேலை இருக்குது, சித்தப்பு மீட் இருக்குது, பெரியப்பு மீட் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குலாம் கிடையாது. நாம் ஜெயிக்கணும். அவன் சித்தப்பன் ஜெயிச்சானு பெரியப்பன் ஜெயிச்சானு இருக்கு, நாம் ஜெயிக்கணும். அப்போ ஜெயிக்கவே. அதே மாதிரி ஜோதிடர் உடனே புதுசு ஆஃபீஸ் திறக்கிறான், அது திறக்கிறான், அதெல்லாம் வேறு விஷயம். அதை நம்ம சிஷியர்கள் பண்ணும்போது பண்ணலாம், பண்ணி மற்றவங்க ஒன்றும் போகக்கூடாது. நம்ம வளர்த்தி விட்டு பெரிய ஆளான யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறது தான் பெருமை. இதை எங்கே பண்ணுறேங்க வாங்க அதெல்லாம் அவசியம். இட் இஸ் நாட் நெசரி. நாம் என்ன ஜெயிக்கணும். அப்போ நம்மளை தேடி வந்தவங்க ஜெயிக்கணும். ஜோசியம் பிரபலமாக இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும். அப்போ ஒரு வாக்கு சொன்னால் சொன்ன மாதிரி இருக்கணும். அப்போ நாம் கரெக்டாக ஆஃபீஸுக்கு 8 மணிக்கு 8 மணிக்கு போயிடணும். இப்போ நான் சொன்னேன் கிராம்பு வச்சு பாருங்கள், கூட்டம் நிறைய கூட்டம் வரும். வாடிக்கையாளரே வளராதுங்களும் கிராம்பு வச்சுக்கலாம், கசகசை வச்சுக்கலாம். பணப்பிரச்சனையும் உங்களுக்கு வரவே வராது. யார் கேட்குறவங்களாம் வச்சு பாருங்கள், பணப்பிரச்சனையே வராது. இதெல்லாம் பார்த்துக்கணும். இப்போ கடன் கொடுக்குறதே ஒரு ஸ்திர ராசியில் கொடுத்தீங்கன்னு கடன் வராது. போய் கிணத்துக்கு போட்ட கழுத்தா நீங்கள் அப்புறம் கொடுத்து போட்ட அப்புறம் எங்கே போய் தேடுவீங்க? நீங்கள் கேட்கறதுக்கு முன்னே பக்கத்தில் ஒரு 100 ரூபா கடன் கொடுத்தாலும் ரிட்டர்ன் வராது. அது அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம கொடுக்குற நேரம் நம்ம ஜோசிக்காரனுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கும். அப்போ என்னென்னா ஜோதிடனுக்காரனுக்கு எல்லா விஷயம் தெரியணும். பக்கத்தால் வீட்டுக்காரமாக வரவு செலவு பண்ணுது, பக்கத்தில் கொடுக்குறா, எல்லாம் கொடுக்கணும். நீங்கள் நேரம் மாறி கொடுக்கும்போது அதே படம் வராது. நல்லவங்களே இருப்பாங்க பக்கத்தில். சொந்த எத்தனை பேர் தெரியுங்களா பணம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் படம் கொடுத்துட்டு லட்சக்கணக்கு கொடுத்து வராமல் ஏமாந்துருக்காங்க தெரியும். சொந்த ஃப்ரெண்டுகளுக்கு கொடுக்குறது, சொந்த பெரிய பஞ்சத்தப்பனுக்கு கொடுக்குறது, இதெல்லாம் பணம் வராது. காரணம்னா நம்ம சரியான நேரத்துக்கு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? ஒன்று ஜோசியர்கிட்ட கேட்டு செய்யணும், இல்லைன்னா ஜோசியம் கற்றுக்கணும். ஜோசியம் கற்றுக்கிறதுக்கு பெரிய நிறுவனமாக தர்மசாஸ்திரா இருக்குது. இன்றைக்கி 29 கருத்தரங்கு நடந்துட்டு இருக்குது. எல்லாம் இணைஞ்சு படிங்க, ஜோசியத்தை படிங்க. ஜோசியத்தை படித்தா தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். ஏன்னா ஜோதிடம்ங்கிறது மற்ற ஜாதகத்தில் எதையும் சொல்ல முடியாது. இது எதிர்காலத்தை சொல்லக்கூடியது, இப்போ நடக்கக்கூடிய காலத்தை சொல்லக்கூடியது, பாஸ்டன்ஸ் சொல்லக்கூடியது. இந்த ஜோதிடத்தில் மட்டும்தான் சொல்ல முடியும். மற்றது அருள் வாக்கு குறி சொல்கிறதெல்லாம் விஷயம். கணக்கு ரீதியில் இவனுக்கு இதுதான் நடக்கும், அவனுக்கு இதுதான் நடக்கும். ஒரு இப்போ 1-4-7 கிரகம் திசை நடத்தினா நிகழ்கால பலன் மட்டும்தான் கேட்பான், வேறு எதுவும் கேட்க மாட்டான். அவனுக்கு நீங்கள் வேறு எதுவுமே சொல்லவில்லை. 1-லையோ 4-லையோ 7-லையோ 10 கிரகங்கள் திசை நடத்தினா ஒன்லி நிகழ்கால பலன் மட்டும் சொன்னால் போதும். நீ இப்படி இருக்கிற, இப்படி இருக்கீங்கன்னா மட்டும் போதும். அப்போ 1 இருந்தாலும் அந்த 4 பாயிண்ட்டும் சேர்ந்து வரும். எது வரும்? 4ஆம் இடம் வண்டி வாகன வீடு, 7ஆம் இடம் மனைவியோ கூட்டாளியோ தொழில். அப்போ இந்த கிரகங்கள் யாராருக்கு இருந்தாலும் கூட அந்த 1-4-7-10 போது 1-4-7-10 டச் பண்ணி தான் வரும். இப்போ நம்ம வேறு இதில் குழப்பமே பட வேண்டியது. அப்போ இது நடக்குமா நடக்காதுங்க தான் தாராபலன் மற்றதெல்லாம் எடுத்து பார்க்குறது, திசா புத்தி இதெல்லாம் பார்க்குறது ஒரு விஷயம். முதல் பேசிக்கான விஷயம் இதை தெரிஞ்சுக்கும் போது தான் நம்ம ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஆளாக முடியும். பரிகாரங்களும் சொன்னாலும் சரி, வைத்தியம் சொன்னாலும் சரி, மந்திரம் சொன்னாலும் சரி, ஃபவுண்டேஷனான ஜோதிடம் பக்காவாக இருக்கணும். பழைய முறைப்படி, பாரம்பரிய முறைப்படி ஃபுல்லாக இருந்தால் தான் மற்ற துணை ஜோசியங்களெல்லாம் ஜெயிக்க முடியும். நம்ம இல்லை எனக்கு அது தெரியும், இது எல்லாமே தெரியும், 100 படித்தாலும் கூட பேசிக் நம்மளுக்கு பூராமே நல்லாயிருக்கும். ஒரு ராசி பற்றி மேசராசின்னா ஒரு 1000 விஷயம் இருக்குது. மேசராசியில் 1000 விஷயம் இருக்குது. அந்த 1000 விஷயத்தையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு மேசராசியில் அத்தனை விஷயம் இருக்குது. மேசராசியில் குறிப்பிட்ட 9 பாதம் இருக்குது.
இப்போ மேச ராசியில் 1ஆம் பாதத்தில் எந்த ராசியாக இருந்தாலும் 1ஆம் பாதியில் இருக்கிற ஆன்மீகவாதி. எல்லா 12 ராசியிலுமே முதல் ராசி வந்து ஆன்மீகம் இன்டியூஷன் பேர் இருக்கும். இங்கே யாராவது எந்த ராசியில் இருந்தாலும் சரி, நீங்கள் முதல் ராசியில் மேச ராசியில் 1ஆம் பாதம், ரிஷப ராசியில் 1ஆம் பாதம், அந்த முதல் ஃபஸ்ட்டு எந்த பாட்டு இருக்குதோ அவன் பூராமே ஆன்மீக தேடல் இருக்கும், இன்டியூஷன் பவர் இருக்கும், ஞாபக சக்தி இருக்கும். இதில் யார் இருந்தீங்கனாலும் அது மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி கடைசி பாதம் வீணாக போனது. எல்லாம் வெட்டி வர்றவனே இவன் வேலூர் ஆஃபீஸில் வேலை பார்ப்பான். வேணும் பண்ணுவான், வேலை வந்து விட்டுப்பட்டு என்ன வர்றவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிவிட்டு இவன் அப்படியே பின்னாடி உட்காந்து எங்கே அங்கே போய் மேனேஜர் இருப்பாங்க, இவனா மேனேஜர் ஆகும்னு நினைக்க மாட்டான். அப்போ அந்த கடைசி பாதம் வந்து சும்மா சுற்றிட்டே இருக்கிறது, அப்படியே உட்காந்துக்கும். டேபிளில் ஒரு 5000 சம்பளம் கொடுத்து அந்த 5000 சாக வரைக்கும் அந்த டேபிளை தேய்ச்சிட்டு இருக்கிறது வந்து கடைசி பாதம். முதல் பாதம் இன்டியூஷன் பவர் பண்ணுறது. இப்படி வந்து இந்த பாதங்களுக்கும் ஜோதிடங்கள் இருக்குது. அதே மாதிரி இப்போ கிரகங்களுக்கும் பவர் இருக்குது, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பவர் இருக்குது. ஸோ வந்து ஒரு அற்புதமான தருணம். இன்றைக்கி பேசணும்னு நினச்சிட்டு தான் பேச வந்தேன். மணியக்க நான் போன மாதிரி கரெக்டாக 1 மணி நேரம் ஆச்சு. நான் அனுமதி கொடுத்ததுக்கு மேலே பேசினப்போ நம்ம சிஷன் தலையில் 2 கொட்டு கொட்டின என்ன பண்ணுறது, குருவுக்கே கொட்டலாமல்ல, விநாயகர் கொட்டின மாதிரி கொட்டினால் கொட்டலாமல்லவா. ஆனால் அவர் மகாலட்சுமிங்கிறது பூர நட்சத்திரம், மகாலட்சுமி தானே, மகாலட்சுமி தொட்டால் தப்பு இல்லை. ஸோ வந்து இறைவனுடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கணும். காலையில் நேரத்தை இருந்துடணும், குளிக்கணும், தியானம் பண்ணணும், மந்திர ஜபங்கள் பண்ணணும். மந்திர ஜபம் காலையில் முடிச்சிடணும். காலையில் வந்து 6 மணிக்குள்ளே தீபம் வச்சிடணும். அழகாக பையங்க இழுப்பண்ண வைங்க. ஜோசியர் ஊரம் ஜெயிக்கிறதுக்கு இழுப்பண்ண வைங்க. யாரை சொன்னாங்க, சர்க்கரை வந்து எந்த தெய்வத்துக்கு சர்க்கரை அபிஷேகம் பண்ணால் ஜோசியனுக்கு வாக்கு பலிக்கும். நீங்கள் இந்த சர்க்கரை கொடுக்கறது, ஒரு பொட்டுக்களையுமே சர்க்கரை போட்டு கலந்து வச்சு வர்றவங்களை சாப்பிட கொடுக்கலாம், கோயிலுக்கு போனால் கொடுக்கலாம். பஞ்சாபிரதம் கலந்தாலும் விநாயகனுக்கோ எந்த தெய்வத்துக்கு படைச்சி கொடுத்தாலும் அந்த இனிப்பு படும்போது என்னென்னா ஜோதிடம் பலிக்கும். சாமிக்கு அபிஷேகம் பண்ணி கொடுக்கணும். அப்போ அதனால் இல்லையே நீங்கள் எனக்கு முடியல எப்படின்னா அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது சர்க்கரை வாங்கி கொடுத்தலாம். விபூதி சந்தனம் குங்குமம் வரும்போது சர்க்கரை அபிஷேகம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஜோதிட வாக்கு பழுது மரம். அதனால் ஜோதிடம் வாக்கு பருவம். ஜோதிடம் மட்டுமில்லை, எல்லாமே நல்லா இருக்கணும். இப்போ ஒருத்தர் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற இந்த 800 கோடி பேரும் நல்லா இருக்கணும். எத்தனையோ ஒவ்வொருத்தருக்கு வாழ்வாதார பிரச்சனைகள் இருந்தாலும் கூட எல்லாம் இருக்கிறது குடும்ப பிரச்சனை. குடும்ப பிரச்சனையை வந்து சேர்த்து வைக்கிறது ஜோசியினால் மட்டும்தான் முடியும். அது சரியான நிலையில் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஜோதிடர்கள் அணி பாட்டான் குடும்பத்தில் பிரச்சனை வராது. அது எந்த விதத்தில் பார்த்தாலும் நிறைய ஜோதிடத்தில் பார்க்கக்கூடிய முறைகள் இருக்குது. எப்படி பார்த்தாலும் சரியான எல்லா விஷயத்தையும் வந்து காசு பணத்தை தேட்டி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும்னு அடிப்படையில் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஜோதிடத்தில் நீண்ட காலம் இருக்குது. நிறைய பேர் அந்த காலத்துலலாம் அவங்க பேர் கேபி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பிறகு நிறைய பேர் இருந்தவங்க, மயிலை பூவராஜன், புலியூர் பாலு, ஜோதிடர்கள் வைத்தியநாதன், இதுங்க எத்தனையோ பேர் இப்போ வந்து இப்போ நடைமுறையில் இப்போ சமீப காலத்தில் நிறைய பேர் சொல்கிற மாதிரி இருக்காங்க. அவங்கள ஜெயிச்சதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொன்னாங்க, மற்றவங்களை சரியான முறையில் வாழ்க்கை நடத்தி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து கூட்டம் வருதுங்கிறது வேலை, நம்ம என்ன கூட்டம் வந்தாலும் நம்மளுக்கு வந்து சரியாக கணிச்சு சொல்கிற போது மட்டும்தான் நம்ம ஜோசியம் வந்து பெரிய ஆளாக போகிறோம். பரிகாரங்களை தாட்டணும். கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஜோசியம் செய்கிற வேலை காலையில் எழுந்திரிச்சு நவகிரக மந்திரம் சொல்லணும், ஒரு 27 முறை சொல்லணும். அதே மாதிரி நைட் எல்லா வேலைங்களும் மூட்டை கட்டின பிறகு படுக்கைக்கு பிறகு போய் ஓம் ஆதித்தாய் சோமாய் மங்களாய் இப்படி ஒரு தடவையாவது சொல்லிவிட்டு விபூதி எழுதிச்சு படுங்க. நைட்டு காலையில் இறைவா இன்றைக்கி எனக்கு படி இழந்த ரைட் நன்றி. ஏன்னா இந்த 9 தாண்டி தெய்வமே எதுவும் கொடுக்காது 9. அதனால தான் ஈசானி மூலையில் நவகிரகத்தை உட்கார வச்சுருக்கான். ஒரு சக்தி எங்கே வரும்னா பிரபஞ்ச சக்தி ஈசானி மூலையில் தான் இன்புட்டு எல்லாம் மூலவருக்கு வரும், தென்மேற்கெல்லாம் வரும். அப்போ என்ன பண்ணி ஈசானி மூலையில் நவகிரகத்தை வச்சுருந்தா அந்த ஈசானி மூலையிலிருந்து சக்தி எப்படி வரும்னா நாம் உள்ளே போகும்போது நவகிரகங்கள் என்னென்ன கணக்குப்படியோ அதன்படி தான் மூலாதாரத்துலேருந்து நம்மளுக்கு பணம் கிடைக்கும், அந்த பலன் கிடைக்கும். இல்லை நம்ம நேராக போய் சாமிக்கிட்டு விழுந்து நிறைய கிடைக்கிறதுனால அங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க கணக்கு எடுத்துருவாங்க. அந்த 9 வேலை அதுதான். இவன் என்ன கர்மா செஞ்சுருக்கான், என்ன நடக்குது, இந்த திசை பற்றி இவ்வளோ கொடுத்தா போதுன்னு இங்கே மூலவருக்கு வந்துடும். அப்போ மூலவர் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் நடக்கும். சரிதானுங்களா? ஸோ வந்து நவகிரகத்தை வழிபடுங்க, நவகிரகத்தை சுற்றுங்க, தினசரி நவக்கல் கோயில் போய் சுற்றுங்க, சனியிலிருந்து ஆரம்பிங்க. அப்போ தான் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஃபுல்லாக நம்புங்க. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் வந்து நவகிரகத்தை சுற்றி வந்து நல்லா இருக்காங்க. நவகிரகத்தை சுற்றுங்க. பரிகாரங்கள் நம்பர் 1 பரிகாரங்கள் அவர் வியாதியா ரைட், நவகிரகம் கல்யாணம் ஆகலையே நவகிரகத்தை சுற்றுங்க. இப்போ கல்யாணம் நடக்கிறீங்க, அந்த சுக்கரனுடைய கிழமை இந்த கஞ்சனூர் யார் எத்தனை பேர் போயிருக்காங்க? செவ்வாய் திருமணம் நடக்கலை அப்படிங்கிற விஷயம் எத்தனை பேர் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணியிருக்காங்க? போகிறது கிடையாது. இப்போ நாம் என்ன வீட்டுக்குள்ளேயே உட்காந்து எல்லாம் நடக்கணும், எங்கே போய் நடக்கும்? தெய்வங்களை வழிபடுறதுக்கு வெக்கம் என்ன சாமி? தைரியமாக கை எடுத்து கும்பிடுங்க, இதுக்கு மேலே தலை எடுத்து கும்பிடுங்க. சாமி கும்பிட்றதுக்கு வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நல்ல தருணம், அழகான தருணத்தில் வந்து இன்றைக்கி சனிக்கிழமை நான் பேசுனதில் ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்கள் எல்லாருமே வந்து எல்லா வளம் பெறணும், தெய்வ உபாசனை வேணும், நல்லதே பாசிட்டிவாக சொல்லி பழங்க. பாசிட்டிவாக சுத்த வரைக்கும் தான் கோயிலுக்கு எதுக்கு போக சொல்கிறதுனா கோயிலில் பாசிட்டிவ் வேலைகள் இருக்கும்.
நெகட்டிவாக இருக்கிற இடத்துல சொல்லக்கூடாது. நம்ம எங்கெங்கே பாசிட்டிவ் இருக்குதோ அதே மாதிரி பாசிட்டிவான புக்கு மட்டும்தான் படிக்கணும். பாசிட்டிவான நியூஸ் மட்டும் பேப்பர்லாம் படிக்கும்போது செத்தது உதைச்சதெல்லாம் வருது. மொபைலெல்லாம் அந்த இன்ஸ்டாகிராம் எடுத்து அந்த அடி தட்டி கொண்டு பிளாக்மெயில் அதுதான் வரும். இதுக்கு வேண்டி பழப்புக்கிட்டு பார்க்குறோம் காலை எடுத்தால் அந்த அதுதான் வந்திருக்கும். அப்போ என்னென்னா நம்மளை பொறுத்தலைன்னா என்னென்ன பாசிட்டிவாக இருக்குதோ அந்த பாசிட்டிவ் போகணும். டிவி பார்க்குற வேலை நிறுத்திடணும். ஜோசி நல்ல பெரிய ஜோசியன் ஆகும்னு நினைக்கிறவங்க டிவி தொடவே கூடாது, மொபைலை தொடவே கூடாது. இப்போ சொல்லிக்க சாஃப்ட்வேர் போட்டிருக்கான், அதை மட்டும் பார்த்துக்கலாம். அதுக்கு இருக்கிற பஞ்சாங்கம் இருக்குது. பஞ்சாங்கத்தில் வந்து ஃபஸ்ட் எடுத்து கஷ்ட நாளை பார்த்துக்குறோம். அப்போ என்னென்னா அதுவும் பயன்படும். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நாம் ஜெயிக்கணுங்கிற விஷயத்துக்காக குதிரை கடிவாளம் போட்டால் தான் யூ கேன் டூ எனி திங். இன்றைய நாள் இனிய நாளாகட்டும். நவகிரகங்கள் அனுப்புங்க. நவதானியத்தை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நவதானியத்தை என்ன பண்ணுங்கன்னா, யாருக்கு கஷ்டமாக இருக்குன்னா நவதானியத்தை வாங்கி லைட்டாக வறுத்து பொடி பண்ணி அதை வந்து என்ன பண்ணணும், உருண்டையை செஞ்சு சர்க்கரை பாகு போட்டு வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்து நல்லா இடித்து பொடி பண்ணி சர்க்கரை சேர்த்து உருண்டை பண்ணி உருண்டையை சாப்பிடலாம். நவதானிய உருண்டை சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வராய்க்கு உகந்ததும் கூட. நவகிரகத்தோட சக்தி கூட நம்மளுக்கு கிடைக்கும். எந்த குறைபாடு இருந்தாலும் கூட குரு வேலை செய்யலை, குழந்தை இல்லையே, சுண்டல் கடை சாப்பிட சொல்லுங்கள். படம் வரலையே சுண்டை, ஏன்னா பணத்துக்கு அதிபதி அவன் தான். சுக்கரனும் அதே மாதிரி. சுக்கரன் மொச்சக்கடலை. சுக்கரன் வந்து பணம், சிறுபணத்துக்கு சுக்கரன், பெரும்பணத்துக்கு குபேரன். அப்போ சுக்கரனுடைய மொச்சக்கடலை வந்து வேக வச்சு சாப்பிடலாம். யார் சாப்பிட்ருக்காங்க சொல்லுவாங்களா? சுண்டக்கல்ல யார் சாப்பிட்றாங்க? எதுவுமே செய்ய மாட்டோம். நவகிரகத்தை கும்பிடாமல் எல்லாம் நல்லது நடக்கும்னா அந்த கிரகத்தோட சக்தி நம்ம உடம்புல எங்கே இருக்குன்னு நம்ம உடம்புல தான் கிரகங்கள் இருக்குது. வேறு எங்கேயும் வெளியில். சாமியும் நம்ம உடம்புல இருக்குது. சாமி யார்? லக்கணம் தான் சாமி. லக்கணம்னு சொல்லக்கூடியதா சாமி. அந்த சாமி நம்ம கூட உடம்பை கரெக்டாக வச்சுருந்தா அந்த சாமி நம்ம உடம்புல இருக்கும். இல்லைன்னா அந்த சாமி என்னன்னு நம்ம உடம்பு விட்டு ஓடி போயிடும். நவகிரகத்தை வழிபடுங்க, மற்றவங்களை மதியுங்க, பெரியவங்களுக்கு தொட்டு கும்பிடுங்க. தன்னோட வயதான போடும்போது தொட்டு கும்பிடும்போது அவங்களோட ஆற்றல் வரும். இப்போ ஜோதரன் அனுபவம் பெற்ற ஜோதர்களை தொட்டு கும்பிடும், காலில் தொட்டு கும்பிடு தப்பே கிடையாது. வெக்கமில்ல என்ன இருக்குது? கும்பிடும்போது என்னென்னா அவங்களுடைய அருளாசி நம்மளுக்கு கிடைக்கும். எந்த ஜோசியம் இருந்தாலும் சரி கும்பிடலாம். பெரியவங்களை கும்பிடுறது, காலட்டு தொட்டு கும்பிடுறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக விஷயந்தான். ஆகாது தொடாதுங்கிறதெல்லாம் வேறு விஷயம். நம்மள ஒரே குடும்பம். ஜோதிடங்கிறது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து யார் பெரியவங்களாம் மூத்தவங்க சின்ன இதில் போட்டி பொறாமே நம்மளுக்கு அவசியமே இல்லை. ஸோ வந்து ஒரு அற்புதமான தருணத்துக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு சிஷ்யர் மணிகண்டராஜ் அவர்களுக்கு வாழ்த்து கூறி இந்த 29வது கருத்தரங்கள் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அவரும் அவருடைய குடும்பத்தாரும் பல்லாண்டு வாழ வாழ்த்து கூறி நிகழ்ச்சியை இனிதே முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபோன் நம்பர் 96 002 93 002 96 002 93 002. இது என்னுடைய ஃபோன் நம்பர். இது நாள் வரைக்கும் ஃபோன் நம்பர் நான் கொடுத்ததே இல்லை, முதல் தடவை இதுதான். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஐயா வந்து ஒரு கடல் விட்டுருந்தா இன்னும் ஒரு நாள் கேட்கும்போது ஒரு நாள் பேசணுமா எவ்வளோ நேரம் பேசணுமா தான் கேட்டார். எனக்கு 1 மணி நேரம் பேசுங்க ஐயா போதும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஸோ சொன்ன மாதிரி ஐயா 1 மணி நேரம் சிறப்பான ஒரு சொற்பொழிவு. இது வந்து என்னென்னா அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை தரும் அற்புத பேச்சு அப்படின்ற ஒரு தலைப்பில் போடணும் அப்படி தான் நினைக்கிறேன் நான். ஐயா எங்கெங்கேயோ போய் எதையோ தொட்டு எல்லா விஷயத்தையுமே அப்படியே மேலோட்டமாக கொடுத்துட்டார். நிறைய பாடங்களை வந்து வகுப்பாக கொடுக்கக்கூடிய பாடங்கள்லாம் மேலோட்டமாக. பஞ்சபட்சியெல்லாம் பெரிய சப்ஜெக்ட்டு, எங்களுக்கெல்லாம் ரகசியமாக சொல்லிக் கொடுத்த சப்ஜெக்ட்டு இன்றைக்கி ஓப்பன் ஸ்க்ரீனில் வட்டத்தை போட்டு அழகாக சொல்லிக் கொடுத்துட்டார். ஓகேங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக ஒரு ஷார்ட்கட்லாம் வந்து அந்த பஞ்சபட்சியெல்லாம் ரொம்ப ரொம்ப ஷார்ட்கட். அதெல்லாம் அந்த டைமில் ஸ்பாட்டில் எடுக்கக்கூடிய திறமையெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ எளிமையாக கிடச்சிருக்குது. இன்றைக்கி என்ன ஒரு பாக்கியம் அப்படின்னா எல்லார் வாடிக்கையாளர்கள் ஐயாவுடைய எண்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால ஸோ உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஸோ அப்பாயின்மெண்ட் வந்து தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அவர் என்ன டேட்டில் கொடுக்குறாரோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஸோ எல்லோரும் வந்து எல்லா மலமும் பெற்று எல்லா பிரச்சனைகளும் தீர்வு காண்பதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை வழங்கிய எங்களுடைய குருநாதருக்கு தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயம் சார்பாக இப்போ வந்து ஒரு பொன்னாடை பார்த்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய கௌரவத்தை அங்கீகரிக்கிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். தர்மசாஸ்திரா நிர்வாகிகள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.